ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் காஞ்சிபுரம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உம்ரா ஹஜ்ஜி வழிகாட்டி நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அல்லாஹுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த உம்ரா என்ற அந்த வணக்கத்தையும் ஹஜ்ஜி என்ற அந்த வணக்கத்தையும் எவ்வாறு நிறைவேற்றினார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் அல்லாஹுடைய முதல் ஆலயமாக இந்த உலகத்தில் நிறுவப்பட்ட காபா மஸ்ஜிதுல் ஹராமை நாம் எல்லாம் இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் செல்ல வேண்டும் என்று நியத்து வைத்திருப்பீர்கள். அதே நேரத்தில் உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அடிப்படையாக நாம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம், எப்போது இந்த வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் முதலாவதாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும், உள தூய்மை. இறைவனுக்காக மட்டுமே இதை நான் செய்கிறேன். உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இரண்டையும் சேர்த்து செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? எப்போது அவருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அவர் களப்பற்ற முறையில் அல்லாஹ்விற்காகவே உள தூய்மையோடு அவர் செய்ய வேண்டும். இது எதற்காக ஆரம்பமாக இதை நாம் பதிவு செய்கிறோம் என்றால், பொதுவாக ஹஜ்ஜி உம்ரா போன்ற இந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்கள் வேறு எந்த வணக்கத்திலும் வராத ஒரு விதமான விளம்பரங்கள், ஒரு விதமான புகழ், பெருமை, இது போன்ற விஷயங்கள் இந்த வணக்கத்திற்குள் நுழைவதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், மற்ற தொழுவது என்று சொன்னாலோ நோன்பு வைப்பது என்று சொன்னாலோ இது எல்லாராலும் எளிதாக செய்துவிட முடியும். ஆனால் ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் எல்லாராலும் சர்வசாதாரணமாக அதை செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதற்கு சென்று வருவதற்கென்று சக்தி அவர்களுக்கு இருக்க வேண்டும். பொருளாதார வசதி யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மாத்திரமே ஹஜ்ஜி என்ற அந்த வணக்கத்தையும் செய்ய முடியும். மக்காவிற்கு சென்று வர அளவிற்கு அவருக்கு பொருளாதார வசதி இருந்தால் மாத்திரமே உம்ரா என்ற அந்த வணக்கத்தையும் செய்ய முடியும். இதனால் என்ன ஆகிவிடுகிறது என்றால், பல்வேறு மக்கள் மத்தியிலே நாம் உம்ராக்கு செல்கிறோம், ஹஜ்ஜிக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அதை பலர் விளம்பரப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இதற்காகவே மக்களை எல்லாம் அழைத்து நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், நான் உம்ராக்கு போகிறேன் என்று எல்லாரிடத்திலையும் என்ன செய்கிறது, அதை எல்லாரிடத்தில் தகவலை தெரிவிப்பது, அதற்காக சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைப்பது. இதற்கென்று சில ஊர்கள்லாம் பார்த்தா அந்த விமானத்தில் ஏற்றி விடுவது வரையும் ஒரு பெரிய ஒரு கூட்டமே போகும். இப்படியாக செல்லக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ஒரு வணக்கத்தை வைத்து செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த வணக்கத்தை செய்துவிட்டு வந்த பிறகும் அவர்களை அதை வைத்தே என்ன செய்வது, பெயர் சூட்டி அழைப்பது. ஒருத்தர் ஹஜ்ஜியை நிறைவேற்றி விட்டாலே ஒரு ஏதோ டிகிரி படிச்சுட்டு வந்த மாதிரி செஞ்சிருவாங்க, ஹாஜி என்று அழைக்கப்படக்கூடிய நிலை அளவுக்கெல்லாம் இந்த ஒரு வணக்கத்தை செய்யக்கூடிய விளம்பரப்படுத்தக்கூடிய நிலை. ஒருவேளை அவர்கள் அப்படி அழைக்கும் போது கூட அதை எதிர்த்து அதை அப்படி சொல்லக்கூடாது. நான் தொழுகையை தொழுது விட்டு வந்தால் என்னை தொழுகையாளி என்று சொல்வீர்களா, நோன்பாளி என்று சொல்வதை யாராவது விரும்புவோமா? பொதுவாக ஒருவருக்கு அடைமொழியாக நோன்பு வச்சிருக்கிற நேரத்தில் நோன்பாளின்னு சொல்லுவோம். ஆனால் அதை நோன்பு வைத்ததையே வைத்து கொண்டு இவர் 30 நாள் நோன்பு வைத்தவர், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றெல்லாம் அந்த வணக்கத்தை வைத்து சொல்வதை யாராவது விரும்புவோமா? ஏன்? அல்லாஹ்விற்காக அதை செஞ்சுருக்கிறோம்.
அப்போ அல்லாஹ்விற்காக செய்ததை எந்த விதத்திலும் நாம் விரும்ப மாட்டோம், விளம்பரத்தை. அப்போ இந்த அமலை மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா ஹாஜி ஹாஜி என்று பத்திரிகையில் சில பேர் போராட்டி கூட கோவிச்சுக்குருவாங்க. சில நபர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர்கள் ஹாஜின்னு போடலன்னு வச்சுக்கிறோங்க, இந்த பட்டத்தில் சில பத்திரிகையெல்லாம் கல்யாண பத்திரிகையெல்லாம் அடிக்கும்போது மிஸ்டேக், பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லையா, அல்லது மறந்து என்ன செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க சில நபர்கள். அதுக்காக கோபித்து கொண்ட செய்திகள்லாம் இருக்கிறது. சில நபர்கள் ஒன்றுக்கும் பல ஹஜ்ஜிகள் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அல்ஹாஜ், எப்படி டிகிரி பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி ஆகுமோ அந்த மாதிரி எம்பிஏ பிபிஏ எம்பிஏன்னு வருதா இல்லையா, அந்த மாதிரி செய்வாங்க ஹாஜி அல்ஹாஜி, பெண்களாக இருந்தால் ஹாஜிமா என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. இது போன்ற நிலைகள்லாம் அடிப்படையிலே நம்முடைய உள்ளத்திலே நாம் தவிர்த்து விட வேண்டும். நான் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் இறைவனுக்காக மட்டுமே நான் செய்கிறேன். இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மகியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, எனது வணக்க வழிபாடுகள் அனைத்துமே, தொழுகை மட்டுமல்ல, தொழுகையாக இருந்தாலும் சரி, இன்ன பிற அனைத்து வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்வு மரணம் இவை யாவும் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரியன என்ற அந்த அடிப்படையை முதலில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ஒரு இபாதத்தை நாம் செய்யும் போது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலில் அடிப்படையான விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அந்த இபாதத்தை செய்து காட்டினார்களோ, எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்களோ, அதன்படி செய்யும் போதுதான் அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கும். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, மற்ற வணக்கமாக இருந்தாலும் சரி. நாம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய மனோ இச்சை விரும்புகிற மாதிரிலாம் ஒரு அமலை செஞ்சிட முடியாது. என் உள்ள இப்படிலாம் ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு ஒரு அமலை செய்ய முடியாது. அது உம்ராவாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், தொழுகையாக, நோன்பாக, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அதுக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அப்படி செய்ய வேண்டும். அப்போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக இப்போ இந்த ஹஜ்ஜி உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள் முதலாவதாக பயண ஏற்பாடுகளை நாம் சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவதி பவதியாக என்ன செய்வாங்க, இப்படியாக அதுக்கு அது ஒரு பரபரப்பான நிலையிலேயே இருப்பாங்க. அப்படி இல்லாத அளவுக்கு நிதானமாக அவங்களுடைய பயண ஏற்பாடுகளை முன்கூட்டியே தயாரித்து கொள்ள வேண்டும். அதிலே குறிப்பாக நம்ம எவ்வளவு ட்ரெஸ்ஸு நம்ம எடுத்துகிட்டு போகிறது, சில பேர் இங்கேயே என்ன செய்வாங்கன்னா நம்ம ஒரு 15 நாள் இருக்க போகிறோம், ஒரு மாதம் இருக்க போகிறோம்னு சொல்லி நிறைய பொருள்கள் என்ன செய்வாங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன பிரச்சனைன்னு சொன்னால், திருப்பி கொண்டு வரும் நம்ம இங்கே அங்கேருந்து பல பொருள்கள் வாங்கிட்டு வருவோமா இல்லையா, அப்படி வாங்கிட்டு வரும்போது குறிப்பிட்ட எடைகளை தாண்டும் போது அதற்காக பெரிய லெவலில் பொருளாதாரம் செலவழிக்க வேண்டியது வரும், அல்லது அங்கேயே விட்டு விட்டு வரக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துவிடும். அதனால் இங்கிருந்து போகக்கூடியவர்கள் சரியான ஒரு தயாரிப்புகளில் தேவையான ஆடைகளா அதை மட்டும் தேவையானதை மட்டும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது அடிப்படையாக. இது மார்க்கத்துக்கு உட்பட்டது இல்லாட்டியும் கூட நாம் இங்கே உம்ரா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அவங்க அடிப்படையாக நம்ம இதெல்லாம் என்ன செய்து சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொள்கிறோம். இதற்கடுத்து இப்போ உம்ரா என்று சொன்னால் உம்ரா மட்டும் செல்லக்கூடியவர்களும் இருப்போம். உம்ராவிற்கென்று செல்லக்கூடியவர்கள் உம்ராவிற்காக மட்டுமே நியத்து வைத்து இஹ்ராம் அணியலாம். அதற்கென்று வழிமுறைகள் இருக்கிறது. இது அல்லாமல் ஹஜ்ஜியுடைய காலகட்டத்தில் என்ன செய்வோம் சொன்னால், ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. அப்படி ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடியவர்களை அதோடைய சட்டத்தையும் சேர்த்து என்ன செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் உம்ரா மட்டும் செல்ல வேண்டும் என்ற நியத்தில் பலர் இருக்கலாம். அப்படி உள்ளவர்களுக்கும் அதில் நம்ம சில சட்டங்களை நம்ம கொண்டு வந்துடுவோம், மார்க்கம் எப்படி அந்த உம்ரா செய்ய சொல்கிறது என்று. அதே நேரத்தில் கூடுதலாக ஏனென்றால் எல்லாருடைய நியத்திலையும் என்ன இருக்கும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வசதி தந்தால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரணும், வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஹஜ்ஜு செஞ்சிடணுங்கிறது எல்லா முஸ்லீம்களுக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஹஜ்ஜுடைய சட்டத்தையும் சேர்த்து தெரிந்து கொண்டோம் சொன்னால், வாய்ப்பு இருந்தால் அந்த சட்டத்தை என்ன செஞ்சுக்கலாம், நேரம் இருக்குமே. ஆனால் நம்ம இஷாக்குள்ளே நம்ம முடிக்கிறதுனால நம்ம நேரம் இருந்தால் ஹஜ்ஜுடைய சட்டத்தையும் தெரிந்து கொள்ளலாம். பெரும்பாலும் இப்போ உம்ராவிற்கு செல்லக்கூடிய நியத்தில் இருக்கிறதுனால அந்த நேரத்திற்குள் உம்ராவுடைய சட்டங்களை முழுமையாக சொல்லிடுவோம். நேரம் இருந்தால் ஹஜ்ஜுடைய சட்டத்தையும் கொண்டு வருவோம். அதே நேரத்தில் அடிப்படையாக ஹஜ்ஜுடைய விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்வதற்காக ஹஜ்ஜில் 3 வகையான ஹஜ்ஜை மார்க்க நமக்கு காட்டி தருகிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 3 வகையான ஹஜ்ஜில் ஒரு ஹஜ்ஜுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தமத்து ஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கிரான் அப்படின்னு ஒரு வகை இருக்கிறது. ஹஜ்ஜிலேயே கிரான் அப்படின்னு ஒரு வகை இருக்கிறது. இன்னொன்று இஃப்ராத் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கிறது. அது என்ன தமத்து, கிரான், இஃப்ராத் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம பகுதிகளிலேருந்து பெரும்பாலும் தமத்து ஹஜ்ஜுங்கிறது தான் செய்வாங்க. தமத்து ஹஜ்ஜின்னு சொன்னால் முதலாவதாக ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜிக்கு
செல்வதற்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துல்காதா மாதத்திலே கிளம்பிடுவாங்க. துல்ஹஜ் மாதம் தான் ஹஜ் செய்கிறது மாதம். இப்போ துல்காதா மாதத்திலே கிளம்புவாங்க அல்லது ஷவ்வால் மாதத்திலே கிளம்புவாங்க. இப்படி முன்கூட்டியே கிளம்புறாங்களா இல்லையா? ஹஜ்ஜிக்காக புறப்படும் போது அவங்க வந்து ஹஜ்ஜிக்காக புறப்பட்டாலும் இந்த தமத்து ஹஜ்ஜி என்ற நிலையில கிளம்பும் போது என்ன ஆகும்னு சொன்னா, முதலாவதாக அவர்கள் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணிய மாட்டார்கள். முதலாவதாக உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து கொள்வார்கள். இங்கிருந்து புறப்படும் போது என்ன செய்வாங்க, அங்கே அந்த இஹ்ராம் அணியக்கூடிய அந்த நியத்து வரும்போது ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்க மாட்டாங்க. ஹஜ்ஜிக்காக எப்போ நியத்து வைப்போம்னா, அந்த ஹஜ்ஜியுடைய காலம் இருக்குதா இல்லையா, துல்ஹஜ் பிற 8 தான் என்ன ஆகுது, ஹஜ்ஜியுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் இஹ்ராம் அணியக்கூடிய அந்த நிலையில தான் என்ன செய்வாங்க, லப்பைக்க ஹஜ்ஜத்தன் அப்படின்னு சொல்லி அந்த நியத்தை சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த இஹ்ராம் அணிவாங்க. ஆனா அதுக்கு முன்பாகவே, ஏன்னா பிற 8 போயெல்லாம் இறங்க போறாங்க, அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுவாங்க, துல்காதாலே போயிடுவாங்களா இல்லையா, ஷவ்வாலே போகக்கூடியவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. இப்போ அவங்கள என்ன செய்வாங்கன்னா, முதல்ல நம்ம என்ன செய்வோம், உம்ராக்காக இஹ்ராம் அணிந்து கொண்டு அங்கே போய் உம்ராவை செய்து விடுவது. உம்ராவுடைய கிரியைகள்லாம் எல்லாத்தையும் செய்துவிட்டு பிறகு என்ன செய்யறதுன்னா உம்ராவிலிருந்து விடுபடுவாங்க. அங்கேயே உம்ராவிலிருந்து விடுபட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஹஜ்ஜியுடைய காலம் வர்ற வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹஜ்ஜியுடைய டைம் துல்ஹஜ் பிறை 7, 8 வர்ற வரை என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு அந்த காலம் வந்ததுமே பிறகு என்ன செய்வாங்க, ஹஜ்ஜிக்காக திரும்ப நியத்து வைத்து ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணிவார்கள். இதற்கு பேர் தான் என்னது, தமத்து ஹஜ். இப்போ தமத்து ஹஜ்னா என்ன சொன்னா, முதலாவதாக உம்ராவிற்காக நியத்து வைத்து இஹ்ராம் அணிந்து உம்ராவை முழுமையாக நிறைவேற்றி விட்ட பிறகு, உம்ராவிலிருந்து விடுபட்ட பிறகு, அந்த உம்ராவுடைய அந்த கிரியைகள்லாம் நிறைவேற்றிய பிறகு இஹ்ராம் என்ன செய்வாங்க, கலந்து விடுவாங்க. பிறகு இஹ்ராமிலிருந்து விடுபட்ட பிறகு ஹஜ்ஜுடைய காலம் வந்தவுடன் ஹஜ்ஜுக்காக திரும்ப இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த நிலை இருக்குதா இல்லையா, இதுதான் தமத்து ஹஜ்ஜுங்கிற முறை. கிரானுங்கிற முறை வந்து அது வேண்டுமானால் சொல்லலாம், ஏன்னா அது குழப்பிடக்கூடாது. இப்போ அதுக்குரிய முறையை சொல்லும்போது என்னன்னு கேட்டால், வேணா உங்களுக்கு ஓரளவு சொல்லிடுறேன். ஹஜ்ஜுக்காகவும் உம்ராக்காகவும் சேர்த்து ஒரே இஹ்ராம் அணியக்கூடிய நிலைக்கு தான் என்ன செய்வாங்கன்னா கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உம்ரா அந்த வார்த்தையில் என்ன செஞ்சிருவாங்கன்னா லப்பைக்க ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன் அப்படி சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, ஹஜ்ஜுக்காகவும் உம்ராக்காகவும் ஒரே இஹ்ராமே அணிஞ்சிருவாங்க. தமத்துள்ள என்ன செய்வோம், முதல்ல இஹ்ராம் வந்து அணிவோம், உம்ராக்காக இஹ்ராம் அணிவோம். பிறகு உம்ரா செய்த பிறகு அதை கிளற்றி வைத்த பிறகு என்ன செய்வோம், இஹ்ராம்லேருந்து விடுபட்ட பிறகு ஹஜ்ஜி ஒரே காலம் வந்து திரும்ப இஹ்ராம் அணிகிறோமா இல்லையா. ஆனால் கிரான்ல என்ன செய்வாங்கன்னா ஒரே இஹ்ராம் தான். அது எதுக்கு, உம்ராவுக்காகவும் ஹஜ்ஜிக்காகவும். இது ஒரு வகை. இஃப்ராது என்று சொன்னால் ஹஜ்ஜிக்காக மட்டும் இஹ்ராம் அணிவது, உம்ராவெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க இஹ்ராம் அணிகிறதே எப்போ, துல்ஹஜ் பிற 8 தான் என்ன செய்வாங்க, லப்பைக்க ஹஜ்ஜத்தன்னு சொல்லி ஹஜ்ஜிக்காக மட்டுமே அவங்க வருவாங்க. அதான் இஃப்ராதுன்னு சொல்றது. இந்த 3 வகை இருக்கிறது. அது என்ன எழுதிக்கிறீங்களா, எழுதிக்கணும், நோட்டு கொடுத்துருக்கீங்களா? சரி, இருந்தாலும் ஒரு ஓரலுக்காக. ஹஜ்ஜின் வகைகள் அப்படின்னு எழுதிக்கணும். டெஸ்டர் இருக்கா? சரி சரி. இது வந்து ஒரு வகுப்பு மாதிரி தான், பயான் ஸ்டைல்லாம் இருக்காது, ஒரு கிளாஸ் மாதிரி இருந்தால் உங்களுக்கு புரியும், அதுக்காக தான். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கிறேன். இதே வாசகத்தை நீங்கள் எழுதுன அவசியம் இல்லை, சரியா? இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். தமத்து ஹஜ்ஜினா அது என்ன, கிரான் சொன்னால் ஹஜ்ஜிக்காகவும்
சரி, அதாவது சொல்லிடுறேன், தெரியாதவங்க அதை சும்மா பார்த்துக்கணும். அதாவது தமத்துன்னு சொன்னால் உம்ராவிற்காக முதலில் இஹ்ராம் அணிந்து பிறகு உம்ரா முடித்த பிறகு ஹஜ்ஜிற்காக பிறகு இஹ்ராம் அணிவது. ஹஜ்ஜுடைய காலம் வந்த பிறகு என்ன செஞ்சுக்கிறது, அது ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன், அது எல்லாத்தையும் வளவலன்னு எழுத முடியாது. அதுக்காக அப்போ உம்ராவுக்காக முதலில் இஹ்ராம் அணிந்து உம்ரா முடிஞ்ச பிறகு இஹ்ராம் வந்து விடுபட்டுருவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணிட்டு சர்வசாதாரணமாக அந்த இஹ்ராம்லாம் கலைந்த பிறகு சர்வசாதாரணமாக இப்போ மாதிரி இருப்பாங்க. பிறகு வந்து ஹஜ்ஜுடைய காலம் வந்த பிறகு என்ன செய்வோம், அந்த ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணியக்கூடிய முறைக்கு தான் தமத்து ஹஜ். கிரான் சொன்னால் ஹஜ்ஜிக்காகவும் உம்ராவிற்காகவும் இஹ்ராம் சேர்த்து அணிவது, இதுதான் என்னது கிரான்ங்கிற முறை. இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜிக்காக மட்டும் இஹ்ராம் அணிவது, இது இந்த முறை. இது 3 வகை இருக்குது, ஹஜ்ஜியுடைய வகைகளில் 3 வகை. இதில் பெரும்பாலும் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி எதுன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய நாமலை பொறுத்த வரையிலும் அதிகமாக இந்த ஹஜ்ஜை தான் என்ன செய்வோம், தமத்து ஹஜ்ஜின்னு இருக்குதா இல்லையா. முதல்ல உம்ரா செய்து, ஏன்னா முன்கூட்டியே நம்ம போயிடுவோம். அப்போ ஹஜ்ஜுடைய காலத்துக்கு முன்னாடியே அவங்க போகிறதுனால முதல்ல உம்ராவுக்காக நியத்து செய்து விட்டு என்ன செய்வாங்க, உம்ராவுக்காக போயிடுறது. அப்புறம் உம்ராவை ஃபுல்லாக நிறைவேற்றி விட்டு அந்த உம்ரா முடிந்த பிறகு அந்த இஹ்ராம்லேருந்து விடுபட்டுருவாங்க. பிறகு ஹஜ்ஜுடைய காலம் வந்த பிறகு என்ன செய்வோம், இஹ்ராம் வந்து ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்து இஹ்ராம் அணிவோம். இந்த முறை தான் தமத்து ஹஜ்ஜி. இந்த முறையில் தான் பெரும்பாலும் நாம் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கிறோம். இதை போட்டுக்கலாமா? சரி, அதுக்கடுத்து நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இப்போ நீயத்து வைக்கணும் அப்படிங்கிறோம். இப்போ உம்ராவுக்காக போகிறோம்னா, இப்போ தமத்து ஹஜ்ஜின்னு வச்சுக்கிறோமே, இப்போ உம்ராவுக்காக போகிறோம். இப்போ உம்ராவுக்காக போகிறது என்றால் இப்போ உம்ராவிற்கென்று நியத்து இருக்கிறது. இப்போ நியத்துங்கிறது சில பொருளை சில எல்லா இபாதத்துகளுக்குமே நியத்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து தான், நியத்தை பொறுத்து தான் அமைகிறது. இப்போ தொழுகையாக இருந்தாலும் நியத்து இருக்குது, நோன்பாக இருந்தாலும் நியத்து இருக்குது. ஆனால் மற்ற வணக்கங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தையாக சொல்லித்தரலை. இப்போ தொழுகைக்கென்ற நியத் என்று சில வார்த்தைகளை என்ன செய்வாங்க, நமக்கு கற்று தருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துல நமக்கு சொல்லி தரல. தொழுகைக்காக இந்த வார்த்தையை சொல்லுங்க, தொழுகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே ரசூலா கற்றுத்தரல. நோன்புக்கு என்ன செய்வாங்க, நவைத்து சௌமகதின்னு இன்னைக்கு நம்ம சமூகத்தில் சொல்லுவாங்க. அதற்கு ஹதீஸுகளில் ஆதாரமே கிடையாது. அப்போ நியத் என்றால என்ன அர்த்தம் கேட்டால், மனசில் நினைக்கிறது தான் நியத். எந்த எண்ணத்தில் செய்கிறோம் அதை வைத்துத்தான் அந்த அமல் முடிவெடுக்கப்படும். ஆனால் சில வணக்கத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த நியத் என்பதை வாசகமாக சொல்லி தந்திருக்கிறாங்க. எந்த இபாதத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்தை வாசகமாக சொல்லி கொடுத்தார்களோ, அதை வார்த்தையா சொல்லணும்டாங்களோ, அந்த வணக்கத்தை மட்டும் தான் என்ன செய்யணும், வார்த்தையாக சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த உம்ராவிற்கும் ஹஜ்ஜிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியத் என்பதை வாசகமாக கற்று தந்தார்கள். எப்படி, அந்த இஹ்ராம் வந்து அணியக்கூடிய அந்த தருணத்தில் நாம் இஹ்ராமுடைய நியத்தாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய வாசகம் என்னன்னு கேட்டால், முதல்ல உம்ராவுக்காக நியத்து வைக்கிறாங்கன்னா லப்பைக்க உம்ரத்தன், அந்த உம்ரா அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிறணும், லப்பைக்கன்னு வார்த்தையை சேர்த்துக்கிறணும். பெரிய கஷ்டமான வார்த்தையெல்லாம் கிடையாது. லப்பைக்க உம்ரத்தன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுடைய நியத்தாக இதை வந்து என்ன செஞ்சாங்க, அது உம்ராவிற்காக செய்வதாக இருந்தால் லப்பைக்க உம்ரத்தன், ஹஜ்ஜிற்காக செய்யறதா என்ன செய்யணும், லப்பைக்க ஹஜ்ஜத்தன். இது ரெண்டு ரொம்ப ஈஸியான எளிதான வார்த்தை. இப்போ நம்ம எதுக்கு இஹ்ராம் அணிகிறோம், முதலாவதாக உம்ராவிற்கு. இப்போ உம்ராவிற்கு இஹ்ராம் அணியும் போது அதற்குரிய எல்லைகள் என்றும் ஒன்று இருக்கிறது. நியத்துனா எல்லா இடத்துலையும் வச்சிடலாமா, இங்கேருந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து வச்சுட்டு நியத்து வச்சுட்டு போயிடலாமான்னு கேட்டால் முடியாது. இப்போ இங்கேருந்து கிளம்புறாங்கன்னு சொன்னால், இப்போ சென்னையிலேருந்து கிளம்புறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, இப்போ சென்னை ஏர்போர்ட்லேயே என்ன செய்வோம்னா ஆண்களை பொறுத்த வரையிலும் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்வார்கள். ஆனால் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்வதனால் அது இஹ்ராமுடைய அந்த நிலைக்கு வந்துவிட மாட்டோம். இஹ்ராமுக்கென்று ஒரு சட்டங்கள் இருக்குதா இல்லையா, இஹ்ராமுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா, அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் அதெல்லாம் எப்போ வரும்னா, எங்கிருந்து இஹ்ராமுடைய நியத்து வைக்கிறோமோ அங்கிருந்து தான் இஹ்ராமுடைய ஒழுங்குகளை நாம் பேண வேண்டும். அதற்கு முன்பு வரை இஹ்ராமுடைய சட்டம் நமக்கு வராது. ஆனால் அதற்கு முன்பாகவே நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது அந்த எல்லைகள் வந்துவிடும். குறிப்பிட்ட எல்லைகளில் தான் என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கும் ஒரு எல்லையை வச்சிருக்காங்க, மார்க்கை நம்ம காட்டி இருந்திருக்குது. இப்போ நம்ம பகுதியிலிருந்து எந்த இடத்துல இருந்து நம்ம இஹ்ராம் அணிய வேண்டும் என்றால், இஹ்ராமுடைய நியத்து வைக்க வேண்டும் என்றால் எலம்லம் என்ற இடத்துல தான் என்ன செய்யணும், எலம்லம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான்
நாம் வந்து நீயத்தை வந்து வைக்கணும். உம்ராவுக்கு நீயத்து வைக்கிறதா இருந்தால் எங்கேருந்து வைக்கணும்? லப்பைக்க உம்ரத்தன்கிற வார்த்தையே எந்த இடத்துலேருந்து சொல்லணும்? எலம்லம் என்ற இடத்துலேருந்து சொல்லணும். எலம்லங்கிற இடம் வந்து நமக்கு எங்கே தெரியும்? தெரியாது. ஆனால் இது வந்து எங்கே வரும்னு சொன்னால் நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதே வந்துடும். இது ஃப்ளைட்டில் அந்த எல்லையை நம்ம கடக்கும் போதே, இப்போ நீங்கள் உம்ராவுக்குன்னு ஒரு குழுவாக நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டமாக போறீங்கன்னு சொன்னால் அது சவுதி ஃப்ளைட்டாக இருந்தாங்கன்னா அங்கே என்ன செய்வாங்க? உங்களுக்கு வந்து அறிவிப்பே செய்வாங்க, இந்த இடம் வந்து எலம்லம்ங்கிற பகுதி வந்து விட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை வைத்து என்ன செஞ்சு கொள்ளலாம்? அந்த ஃப்ளைட்டில் போகும்போதே லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொள்ளலாம். அதனால என்ன செய்வாங்கன்னா, அங்கே போய் நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து மாட்ட முடியாதா இல்லையா? ஆண்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு இந்த இஹ்ராமுடைய ஆடைகளை போய் அங்கே ஃப்ளைட்டில் போய்கிட்டு மாட்டுறது வந்து அது எல்லாருக்கும் முடியாது. அங்கே பாத்ரூம் வசதிகள் இருந்தாலும் கூட அங்கே போய் ட்ரெஸ் எல்லாரும் போய் நின்று மாற்றிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, முன்கூட்டியே ஆடைகளை அணிந்து கொண்டு போகலாம். இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு முன்கூட்டியே ஏர்போர்ட்டுகளில் ஃப்ளைட்டில் ஏறதுக்கு முன்னாடி நம்ம அணிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். எப்படி? மதினாவிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலிருந்து காபாவிற்கு கிளம்புவதற்கு முன்னாடியே வீட்டிலிருந்து என்ன செஞ்சாங்க? குளித்து விட்டு முதல்ல வந்து என்ன செய்யணும்? இஹ்ராமுடைய ஆடை அணிவதற்கு முன்பாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? முதலில் குளித்து கொள்ள வேண்டும். அப்போ குளித்து விட்டுத்தான் என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராமுடைய நியத்தையே நம்ம வைக்க வேண்டும். அப்போ இஹ்ராமுடைய ஆடையை அணியும் போது குளித்து விட்டு அணிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? குளித்து விட்டு ஆடையை வந்து அணிந்து கொண்டார்கள். அவர்கள் மேனியிலே அன்னை ஆயிஷா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நறுமணத்தை பூசினார்கள் ஹதீஸ்ல பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து துல்ஹுலைஃபாவில் தான் மதினாவுக்கு வந்து எது எல்லைன்னு சொன்னால், மதினாவிலேருந்து வர்றாங்கல்ல மக்காவுக்கு, மதினாவிலேருந்து மக்காவுக்கு வர்றவங்களுக்கு எது எல்லைன்னு சொன்னால் துல்ஹுலைஃபா தான் எல்லை. ஆனால் ரசூல்லா எங்கே இஹ்ராம் கட்டினாங்க? இஹ்ராமுடைய ஆடை எங்கே கட்டினாங்க? அவங்க வீட்டிலே கட்டிட்டாங்க. முதல்ல குளிச்சுட்டு என்ன செஞ்சாங்க? வீட்டிலே கட்டி கொண்டார்கள். பிறகு வந்து அப்போதே என்ன செய்து கொண்டார்கள்? நறுமணத்தை பூசி கொண்டார்கள். யார் பூசினா? அவங்க மனைவி பூசி விடுறாங்க. இப்போ இஹ்ராம் அணிந்த பிறகு இஹ்ராமுடைய எல்லையை கடந்து விட்டால், இஹ்ராமுடைய நியத்தை வைத்து விட்டால் அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது தடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு முன்பாக வீட்டிலேயே என்ன செய்து கொண்டார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணம் பூசினார்கள்ங்கிற ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப நறுமணம் என்பது இஹ்ராமுடைய எல்லைக்குள் வந்து விட்டோம் சொன்னா நறுமணம் ஹராம், நறுமணம் பூசக்கூடாது, அதை புரிஞ்சுக்கிறணும். ஆனா ரசூல்லா எங்க பூசினாங்க? வீட்டில் பூசினாங்க. அப்போ வந்து ஏர்போர்ட்ல ஒருத்தவங்க இருக்கும்போது பூசிக்கலாம்னா பூசிக்கலாம், அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது. இஹ்ராமுடைய ஒழுங்கு, அவங்க ஆடைகள் அணிந்திருந்தாலும் கூட, இஹ்ராமுடைய ட்ரெஸ் அணிந்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த ஒழுங்குகள், அந்த அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் உள்ள சட்டங்களை அவங்கள வந்து என்ன செய்யாது? கட்டுப்படுத்தாது. அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து கட்டுப்படுத்தும்? அந்த எல்லை வருதா இல்லையா? அந்த எல்லை வந்த பிறகு லப்பைக்க உம்ரத்தன் என்ற அந்த நியத்தை நாம் வைத்த பிறகுதான் இஹ்ராமுக்குள்ளே நாம் நுழைகிறோம் என்று அர்த்தம். இதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து இஹ்ராம் என்றால் முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சிடணுமா இல்லையா? இப்போ இஹ்ராம்ங்கிறோம், அது என்ன இஹ்ராம்? ஆண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கு இஹ்ராமுடைய ஆடையை வைத்து நம்ம தெரிஞ்சு வர்றோம். இஹ்ராமுடைய ஆடை, உங்க ஆண்கள் வந்து இஹ்ராமுடைய ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறாங்க, இஹ்ராமுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு புரிகிறோம். ஆனா ஆண்களுக்கு மட்டும்தான் இஹ்ராமா? பெண்களுக்கும் இஹ்ராம் இருக்கிறது. ஆனால் ஆண்களுக்கு குறிப்பிட்ட ஆடையை உடுத்த சொல்ல மார்க்கம் சொல்கிறது. ஆனால் பெண்களுக்கு குறிப்பிட்ட ஆடையை வந்து நீங்கள் இஹ்ராமில் வந்து அணியணும் அப்படின்னு நம்ம சொல்லி தரல. அவங்க உடுத்திருக்கிற ஆடைகளையே இருந்து கொள்ளலாம். ஆனால் ரெண்டு பேருக்குமே இஹ்ராம் என்று சொன்னால் இஹ்ராம் என்றால் என்ன அர்த்தம்னு விளங்கிட்டா இதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்? புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. எப்படி? இஹ்ராம் என்றாலே அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா தடுத்து கொள்ளுதல் என்று தான் அர்த்தம். இந்த ஹரம் என்று சொல்றோமா இல்லையா? ஹராம் அப்படிங்கிறோம். மஸ்ஜிதுல் ஹராம் தடுக்கப்பட்டது, சில விஷயங்கள்லாம் தடுக்கப்பட்ட பள்ளிவாசல் சொல்றோமா இல்லையா? ஹராம் என்றால் என்ன அர்த்தம்? தடுக்கப்பட்டவைன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரிதான் இஹ்ராம் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா தடுத்து கொள்ளுதல். நமக்கு வந்து சில விஷயங்களை ஹராமாக்கி கொள்ளப்பட்டிருக்குது. அந்த நேரத்திலே யாரெல்லாம் இஹ்ராமுடைய நியத்துக்குள்ள வந்து விட்டார்களோ அவர்களுக்கு சில விஷயங்கள், இதற்கு முன்னால் ஹலாலாக இருந்த சில விஷயங்கள் கூட ஹராமாகிடும். சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? ஹராமாக்கப்பட்டு விடுகிறது, தடுக்கப்பட்டு விடுகிறது என்பதை குறிக்கக்கூடிய வகையில் தான் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்குது. இப்போ எதெல்லாம் வந்து இஹ்ராம் அணியக்கூடிய நிலையில எதெல்லாம் நமக்கு மார்க்கம் தடுத்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த குறிப்பிட்ட எல்லையில் நம்ம போகிறோம். நம்ம பகுதி, நம்ம இந்தியாவுக்கு என்ன பகுதி? எது எல்லை? எலம்லம். இப்போ எலம்லம்ங்கிற பகுதியை கடந்தவுடன் அந்த எல்லையை நம்ம அடைந்த உடனே லப்பைக்க உம்ரத்தன் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன செய்கிறோம்? சொல்லி விடுகிறோம். சொன்னதுமே நமக்கு என்ன ஆயிருது? இஹ்ராம் என்ற அந்த நிலைக்குள்ள உள்ள நுழைந்து விடுகிறோம். இஹ்ராமுக்குள்ள வந்துடுறோம். இஹ்ராமுக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கென்று சில விஷயங்களை மார்க்கம் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது, சில விஷயங்களை தடை செய்திருக்கிறது. என்ன தடை செய்திருக்கிறது? அதுல ஆண்களுக்கு மட்டும் சில விஷயங்களை மார்க்கம் தடுத்திருக்கிறது.
சில விஷயங்களை வந்து பெண்களுக்கு மட்டும் தடுத்திருக்கிறது, சில விஷயங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்தே தடுத்திருக்கிறது. அதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதல்ல ஆண்களுக்கு மட்டும் எது தடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தலையை மறைக்கக்கூடாது. இஹ்ராமுக்குள்ளே வந்து விட்டாங்கன்னு சொன்னால், அந்த எல்லைக்குள்ளே போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடக்கூடாது, அவங்க வந்து உம்ராவிலிருந்து விடுபடக்கூடிய வரையிலும் அவங்க வந்து தலையை மறைக்கக்கூடாது. அப்போ தொப்பி அணிகிறது, தலப்பாகை அணிகிறது, இது போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப வெயிலாக இருக்குது, கொடையை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா கொடை வைத்து கொள்ளலாம். ஏன், அது நம்ம தலையில் வந்து அது நம்ம சேர்த்து கட்டக்கூடிய விஷயம் இல்லை. அதுக்கு இது ஒரு பொருள் தான், அது ஒரு ஆடையாக நம்ம வைத்துக் கொள்ளவில்லை, அது ஒரு பொருளாக வைத்திருக்கிறதுனால தலையில் என்ன செய்யக்கூடாது, இந்த ஆடையும் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. தொப்பியாகவோ தலைப்பாயாகவோ அந்த ஹஜ்ஜி உம்ராவாக இருக்கக்கூடிய அந்த இஹ்ராமுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க அணியக்கூடாது. இது ஆண்களுக்கான சட்டம். அடுத்து ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தையல் போட்ட ஆடைகளை அணியக்கூடாது. தச்ச ஆடை இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி இப்போ லுங்கி உடுத்துறாங்க, வேஷ்டியாக உடுத்தலாம். வேஷ்டிங்கிறது தைக்கப்பட்டிருக்காது, ஆனால் ரெண்டு பக்கம் இணைச்ச ஒரு இப்போ சட்டுன்னா சொன்னால் சட்டை என்ன ஆயிரும், இப்போ தச்சு இருக்குதா இல்லையா, தச்சாதான் சட்டை போட முடியும். இப்போ இந்த மாதிரியாக தைக்கப்பட்ட ஆடைகள் அணியக்கூடாது. பாங்கு சொல்றாங்க, பாங்குக்கு பிறகு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இஹ்ராம் என்ற அந்த நிலைக்குள் வந்தவர்களுக்கு மார்க்கம் சில விஷயங்களை தடுத்திருப்பதாக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹுடைய மார்க்கம் சில விஷயங்களை இஹ்ராமுடைய அந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு சில விஷயங்களை தடுத்திருக்கிறது. அதில் ஒன்று தலையை மறைக்கக்கூடாது, இரண்டாவதாக தையல் போட்ட ஆடைகள் அணியக்கூடாது. சாதாரணமாக வேஷ்டி அல்லது ஒரு டவல் என்ன செய்து கொள்ளலாம், மேலே போட்டுக்கொள்ளலாம். இதுதான் அவங்களுடைய ஆடையாக இருக்க வேண்டும். இது எதுவரையும் அவங்க அந்த வணக்கத்தை செய்து முடிக்கிற வரையும், அந்த உம்ராவோ அல்லது ஹஜ்ஜோ எதற்கு அவங்க இஹ்ராம் அணிந்திருக்கிறாங்களோ அந்த நிலையிலிருந்து அந்த முழு வணக்கத்தை செய்து முடித்து அதிலிருந்து அவங்க வெளியேறும் வரையிலும், இஹ்ராமுடைய நிலையிலிருந்து வெளியேறும் வரையிலும் இதுதான் ஆண்களுடைய ஆடையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும் தடுக்கப்பட்டவை எதுன்னு கேட்டால், இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறங்க. இப்போ பெண்களுக்கு மட்டும் தடுக்கப்பட்டவை அப்படின்னா அவங்களுக்குரிய அந்த ஆடை ஒழுங்கு மார்க்கம் சொல்லுகிறது. அவங்க முகத்தை மறைக்கக்கூடாது. இஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால் அவங்க எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, முகத்தை மறைப்பதை இஸ்லாம் என்ன செய்து தடை செய்திருக்கிறது. அது ஹராம், முகத்தை மறைக்கிறது ஹராம். அப்போ அந்த இஹ்ராமுடைய நிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து அவங்களுக்கு முகத்தை மறைக்கிறத பெண்களுக்கு இஸ்லாம் வந்து தடுத்திருக்கிறது. அடுத்து முன்கையை, சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸ் புல்லாம் போடுவாங்க, அது மாதிரியான விஷயங்களை முன்கையை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. அந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. இப்போ இஹ்ராமுடைய பெண்களுடைய ஆடை என்றுன்னு சொன்னால் நார்மலாக பெண்கள் உடுத்துவாங்களா இல்லையா, அந்த மாதிரியான அந்த ஹிஜாபை பேணக்கூடிய வகையில் அவங்களுடைய அந்த தலையை மறைத்த நிலையில் அவங்க என்ன செய்து கொள்ளலாம், உடலை மறைத்த நிலையில் அவங்க ஆடைகள் அணிந்து கொள்ளலாம். அவங்க மறைக்கக்கூடாத பகுதின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க முகத்தையும் முன்கையையும் மறைக்குவது கூடாது என்பதை அந்த அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதற்கு பிறகு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக தடுக்கப்பட்ட விஷயங்கள், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இஹ்ராமுக்குள்ள நுழைந்த இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போது நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாருமே இது கடைபிடிக்கணும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான சட்டம் தான். அது என்ன, திருமணம் ஒப்பந்தம் செய்யக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் ஒப்பந்தம் செய்யக்கூடாது. திருமண ஒப்பந்தம் என்றால் திருமணம் செய்யக்கூடாது, அல்லது திருமணம் செய்து வைக்கவும் கூடாது. மார்க் என்ன செய்யுது, ஹஜ்ஜுக்காக போன நேரத்தில் அங்கே பல்வேறு நாட்டில் உள்ளவங்க வந்திருப்பாங்க, அந்த எண்ணங்கள் வந்து சிதறிடும். வேற வேற காரணம் இதுக்கெல்லாம் அனுமதித்தோம்னா என்ன ஆயிரும், வந்த இடத்துல வந்து பல்வேறு நட்புகள் ஏற்படும், பல்வேறு நோக்கத்தை என்ன செய்வாங்க, நம்ம இங்கேயே ஊரில் போய் மனம் பேசுறதுக்கு இங்கேயே சம்மந்தம் பேசிக்கிறோம், அப்புறம் போய் என்ன செஞ்சுக்கலாம், மற்ற விஷயங்களை ஊரில் போய் பேசிக்கலாம் அப்படின்றவாங்க. அல்லது என்ன செய்வாங்கன்னா, இங்கேயே வந்துட்டோம் எங்க ஊரில் போய் இங்கேயே இந்த மாதிரி புனிதமான இடத்த திருமணம் பண்ணுறது பெரிய பாக்கியம்னு சொல்லி அங்கேயே திருமணம் பண்ணுற வேலையும் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது மாதிரிலாம் விஷயங்களுக்கெல்லாம் மார்க் என்ன செய்யலை, அனுமதிக்கவே இல்லை. பொதுவாக எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அதை மட்டுமே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் திருமணம் ஒப்பந்தம் செய்வதோ அல்லது திருமணத்தை ஒப்பந்தத்தை செய்து வைப்பதோ, யாரும் நான் திருமணம் பண்ணலை ஆனால் நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட என்ன செய்யக்கூடாது, அந்த இஹ்ராமில் இருக்கக்கூடிய யாரும் திருமணமும் செய்யக்கூடாது, திருமண ஒப்பந்தமும் என்ன செய்யக்கூடாது, அந்த செய்து வைக்கவும் கூடாது. இதை மார்க்கம் என்ன செய்து சொல்லுது. அப்போ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து சம்மந்தம் பேசுறது அந்த விஷயங்களை கூடாது என்பதை இதிலிருந்து என்ன செஞ்சுக்கொள்வோம், விளங்கிக் கொள்கிறோம். அதுக்கடுத்து
கணவன் மனைவியா பல பேர் போவாங்க. அப்படி போற நேரத்தில் அவர்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. எப்போது இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது, இது வந்து இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது, சர்வ சாதாரண நிலையில் உள்ளவங்களுக்கு உள்ள சட்டம் கிடையாது. மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கணவன் மனைவிக்கு இந்த சட்டம் பொருந்தாது. யார் அந்த இஹ்ராமுடைய நியத்தில் இருக்கிறாங்களோ அதை நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் விளங்குதா? மஸ்ஜிதுல் ஹரம்ல அங்கே அந்த பகுதியில் இருந்து விட்டாலே, மக்காவில் இருந்து விட்டாலே அந்த நிலையில் நினைச்சிடக்கூடாது. அந்த இஹ்ராமுடைய நியத்தை எப்போது வைத்து உள்ளே நுழைகிறார்களோ, அந்த அமலை செய்வதற்காக எப்போது செல்கிறார்களோ, அவர்களுக்கான பிரத்யேக சட்டங்கள் இது. அதனால தான் அவங்க இஹ்ராம் என்ற இஹ்ராமுடைய சட்டம்னு வருது. அவங்களுக்கு என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? சில சட்டங்களை தடை செய்திருக்கிறார். அதில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. அதுக்கடுத்து வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. பொதுவாகவே இது மார்க்கம் தடுத்த விஷயம்தான். வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுங்கிறது எல்லா நாள்களையும் தடுத்த விஷயம்தான். இருந்தாலும் கூடுதல் கவனமாக இந்த விஷயங்களில் நம்ம இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. அப்போது வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகளில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதையும் என்ன செய்து மார்க்கம் வந்து நமக்கு வலியுறுத்துகிறது. அதே மாதிரி உயிர் பிராணிகளை கொல்லக்கூடாது. எந்த உயிரையும் என்ன செய்யக்கூடாது? இஹ்ராம் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உயிர் பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. அங்கே போகிற அந்த காலத்துலலாம் அப்படி இருந்திருக்குது. அந்த மாதிரியாக அந்த பகுதிகளில் வரக்கூடிய சில பிராணிகள் என்ன செய்வாங்க? அன்னைக்கு வேட்டையாடக்கூடிய நிலை இருந்திருக்கிறது. அதை மார்க்கம் தடுக்கிறது. ஹஜ்ஜிக்காகவோ உம்ராவுக்காகவோ இஹ்ராம் அணிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. அதே மாதிரி எந்த உயிரையும் என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யவும் கூடாது. வேட்டையாடி அதை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு வகை. சரி, கொலை செய்யலாமா, சாகடிக்கலாமா சும்மாவாவது? அப்படியும் சாகடிக்கக்கூடாது. ஆனால் தொந்தரவு தருபவற்றை தவிர, தொந்தரவு மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய சில பிராணிகள் இருக்கும், சில உயிர்கள் இருக்கும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்கிறாங்க, சில உயிர்களை குறிப்பிட்டு அது மாதிரியான சில பிராணிகள்லாம் இருக்குதா இல்லையா, அதை வந்து கொல்லலாம் என்பதற்கு மார்க்கம், மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய பொருள் அந்த உயிரினங்கள், அது மாதிரியான அடிப்படையில். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கொசு கடிக்குது, கொசுங்கிறது நமக்கு தொந்தரவு தரக்கூடியது தானே. இப்போ அதை வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு? கொல்றாருன்னு சொன்னால் உயிரை கொண்டு விட்டீர்கள் அப்படி பார்க்க தேவையில்லை. எது நமக்கு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குதோ, ஒரு பாம்போ, ஒரு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விதமான பூரான், பூச்சிகள், இது மாதிரிலாம் இருக்குமா இல்லையா, அதை வந்து கொல்றது வந்து பெரிய உயிரை கொன்ற அந்த மார்க்கம் தடுத்த நிலையில் வராது. அப்போது அநியாயமாக ஒரு உயிரை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. அதை மார்க்கம் என்ன செய்யுது? நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அப்போ இஹ்ராமுடைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை பேணுதலாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து முடிகளை களையக்கூடாது. முடிகளை களைவது என்று சொன்னால் இப்போ வந்து தலைமுடியை மொட்டை அடிப்பதோ, அதே மாதிரி மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய முடிகளை முழுவதுமாக அகற்றுவதோ, அது போன்ற நிலையில என்ன செய்யக்கூடாது? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி நகங்களை வெட்டக்கூடாது. நகங்களை வெட்டக்கூடாது என்பது சட்டம் வந்து யாருக்கு வரும்னா, இப்போ ஹஜ்ஜிக்காக போகிறாங்களா இல்லையா, இப்போ ஹஜ்ஜிக்காக போகிறவங்க வந்து துல்ஹஜ்ஜி பிறை கண்டதிலிருந்து குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு வரும் வரையில் என்ன செய்யக்கூடாது? நகங்களை வெட்டக்கூடாது என்பதை பொதுவாகவே ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க? யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரசூல்லா என்ன செய்யறாங்க? துல்ஹஜ்ஜி பிறை கண்டதிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை அந்த யார் குர்பானி கொடுக்கின்றாரோ அவர் தங்களுடைய முடிகளையோ நகங்களையோ வெட்டக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் நினைக்கக்கூடாது. ஹஜ்ஜிக்காக போகக்கூடியவர்கள் அவங்களுக்கு குர்பானி சட்டம் இருக்குது, அவங்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா இல்லையா? அப்போ குர்பானி கொடுக்கக்கூடிய ஹாஜிகளாக யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக சென்றிருக்கிறாங்களோ அவர்களும் என்ன செய்யக்கூடாது? ஹஜ்ஜிக்காக போயிருந்தோம் சொன்னால் துல்ஹஜ்ஜி பிறை கண்டதிலிருந்து அவங்க நகங்களை வெட்டக்கூடாது. அப்போ எதுவரையும் குர்பானி கொடுக்கும் வரை இது கூடுதல் சட்டம். ஆக மொத்தத்தில் தலைமுடிகள் மற்றும் அல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய எந்த முடிகளையும் என்ன செய்யக்கூடாது? அகற்றக்கூடாது, களையக்கூடாது. இது யாருக்குள்ளது? இஹ்ராமுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள பொதுவான சட்டம். இந்த அடிப்படையில் தான் மார்க் என்ன செய்யுதுன்னா, ஆண்களுக்கு மட்டும் பிரத்யேகமான சில சட்டங்களை சொல்கிறது, பெண்களுக்கு மட்டும் கடைபிடிக்க வேண்டிய சில சட்டங்கள் இருக்கிறது, ஆண்களும் பெண்களும் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய சில சட்டங்களையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இந்த தருணங்களில் சில விஷயங்களை மார்க் என்ன செஞ்சிருக்குது? தடை செய்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் இஹ்ராமுடைய நிலையில் பேண வேண்டிய முக்கியமான ஒழுங்குகளில் நாம் வந்து மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதற்கடுத்து இஹ்ராமுக்குள்ள நம்ம நுழைந்து விட்டால், லப்பைக்க உம்ரத்தன் சொல்லி நம்ம உள்ள போயிட்டோமா இல்லையா, இப்போ இஹ்ராமுடைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக தல்பியா கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்பியானா என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த
வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் தல்பியா என்று சொல்லப்படும். இந்த வார்த்தையை என்ன செய்து கொள்ளலாம்? சப்தமாகவே சொல்லலாம். மார்க் என்ன செய்யுது? சப்தமிட்டு சொல்வதற்கே மார்க் அனுமதிக்குது. சில குறிப்பிட்ட திக்ர்கள் தான் அமைதியாக குரலில் உரத்த சப்தம் இல்லாமல் சொல்வதற்கு மார்க்கம் சொல்லுது. ஆனால் இந்த தல்பியா போன்ற இந்த திக்ர் இருக்குதா இல்லையா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வார்த்தையை பொறுத்த வரையிலும் சப்தமாகவே சொல்லலாம். இதை நம்ம மார்க்கம் சொல்லி தருகிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து பார்த்துக்கிறோம். இதுக்கு பிறகு இப்போ இங்கிருந்து எங்கள் ஃப்ளைட்லேயே நீங்கள் இஹ்ராமுடைய நிலைக்கு வந்துடுறீங்க. அப்போவே இந்த கட்டுப்பாடுகள்லாம் உங்களுக்கு வந்துடும். மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த பேணுதல்கள்லாம் நம்ம கடைபிடிச்சு ஆகணும். இப்போது அங்கே போன பிறகு என்ன செஞ்சிருவாங்கன்னா, முதல்ல எடுத்ததுமே நேராக நீங்கள் ஃப்ளைட்லேருந்து நேராக உங்களை இறக்குனதுமே காபத்துல்லாவில் கொண்டு போய் உம்ரா செய்ய சொல்லிடுவாங்களான்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜித்தாவிலேயே உங்களை இறக்கி அங்கே உள்ள இந்த எமிக்ரேஷன் அந்த ஐடி கார்டுலாம் கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டில் கவனமாக வச்சுக்கிறணும். அதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் உம்ரா ஹஜ்ஜெலாம் முடித்து விட்டு திரும்புகிற வரையிலும் முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது ஐடி கார்டுங்கிறது. ஏன்னா அங்கே பல லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க, பல நாட்டு மக்கள் வருவாங்க. சாதாரணமாக நம்ம ஒரு மாநாடுன்னு கூட்டும் போதே பல்வேறு நபர்களை காணவில்லைன்னு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு அறிவிப்பு செய்ய வேண்டி இருக்குது. பார்க்குறோமா இல்லையா? 12 மணி 1 மணி வரையும் அறிவிப்புகள், காணவில்லை அறிவிப்பே போய்கிட்டு இருக்குது, மாநாடுகள் முடிந்தும் கூட. ஆனால் இப்போ லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல குழுமுறாங்கன்னா அதிகமாக தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? காணாமல் போவதற்கு ஏதாவது ஒரு வாசலில் போயிட்டு எந்த வாசலுக்குள்ளே வர்றோம்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி நிலையிலிருந்து ஒருவேளை காணா போய்விட்டால் எளிதாக அவர்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த ஐடி கார்டு தான் என்ன செய்யும், முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த ஐடி கார்டை நம்ம என்ன செஞ்சோம், அதில் எல்லாருடைய அவங்க யார் நம்மளை அழைத்து சென்றாங்களோ நம்மளுடைய கைடு எல்லாமே, அவங்களுடைய நிறுவனத்தினுடைய பேர் எல்லாமே, ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஐடி கார்டு என்ன செய்யணும், முக்கியமாக வைத்துக்கொள்ளணும். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. ஜித்தாவில் அந்த இமிக்ரேஷன்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, உங்களை போய் உம்ரா உடனடியாக கொண்டு போய் காபத்துல்லாவில் கொண்டு போய் விட்டு உம்ரா செய்யுங்கன்னு சொல்கிறதும் இருக்குது. அல்லது கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு, ஒரு நாளை ஃபுல்லாக நீங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு அடுத்து என்ன செஞ்சுக்கலாம், உம்ரா செய்யலாம்னு சொல்லுவாங்க. எது செய்தாலும் நம்ம இஹ்ராமுடைய நிலையில் தான் இருக்கிறோம். ஓய்வு எடுத்துகிட்டு கூட என்ன செஞ்சுக்கலாம், உடனடியாகவே போய் காபத்துல்லாவில் நுழையின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மற்ற உம்ராக்கான காரியங்களை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ உம்ராக்கான காரியங்கள் எது எது அப்படின்னு நம்ம தெரியணும். இப்போ உம்ராங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி தெரியும். ஆனால் அது கஷ்டமானது கிடையாது. ரொம்ப இலகுவான சட்டங்களை தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் எல்லாமே ஒரு 4-5 விஷயங்களுக்குள்ளே தான் வரும். ஒரு 4-5 சப்ஜெக்ட் தான் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலும் உம்ரா செஞ்சிடும், அது முடிவடைந்துடும். என்னென்ன விஷயம்? முதலாவது அதில் நம்ம பார்த்தோம்னா இஹ்ராம் கட்டுதல். எழுதிக்கிறங்க பாயிண்ட்ஸ் மட்டும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான். உம்ராவில் என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஏற்கனவே இஹ்ராம் கட்டுறதை பற்றி பார்த்துட்டோம், இஹ்ராமுடைய நிலையை பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம அந்த உம்ராவுடைய விஷயங்களாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம தெரிந்து கொள்வதற்காக இதை சொல்லப்படுகிறது. முதலாவதாக இஹ்ராம் கட்டுதல். இஹ்ராம் கட்டுதல் என்று சொன்னாலே அது இஹ்ராமுடைய நியத் வைக்கிறது. அதுதான். ஏன்னா இப்போ ஆண்களுக்கு தான் அந்த இஹ்ராமுடைய ஆடை அணிகிறது இருக்குது, பெண்களுக்கு அந்த இஹ்ராமுடைய நியத்து மட்டும்தான். அந்த ஒழுங்குகளுக்குள்ளே வர்றதுனால அந்த இஹ்ராம் கட்டுதல் நம்ம எழுதுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தவாஃப் செய்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா மகாமே இப்ராஹிம் என்ற இடத்துல 2 ரக்காத் தொழுதல். அடுத்து சை செய்தல். சஃபா மர்வாவில் சை செய்தல், தொங்கோட்டம் சொல்லுவோமா இல்லையா?
ஐந்தாவதாக இறுதியாக என்ன செய்கிறது? மொட்டை அடித்தல். இதுதான் உம்ரா. உம்ராவுடைய மொத்த சப்ஜெக்ட் என்ன? இதுக்குள்ளே தான் வரும். இப்போ முதலாவதாக பார்த்தோம் சொன்னால், இஹ்ராம் கட்டுதல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இஹ்ராம்ங்கிறது என்ன? மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு தடை செய்திருக்கிறதுக்கு பேர் தான் தடுத்து கொண்டிருக்குது. நமக்கு நம்ம சில விஷயங்களை மார்க்கம் தடுத்திருக்கிறது. அதனால தான் அதுக்கு என்ன இஹ்ராம் என்று அழைக்கிறோம். இதனுடைய நிலையை நம்ம எதெல்லாம் மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது என்பதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இஹ்ராம் அணிந்த நிலையில் என்ன செய்கிறோம்? உம்ராவுக்காக காபத்துல்லாவுக்கு போகிறோம். இப்போ காபத்துல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போகிறோம். போய் அங்கே என்ன செய்கிறோம்? தவாஃப்ங்கிற அந்த ஒரு இபாதத்தை நம்ம செய்கிறோம். இப்போ தவாஃப்னு சொல்ல போனால் அதில் முதலாவதாக அது பல தவாஃப் இருக்குது. அதில் இந்த உம்ராவுக்காக நம்ம போனதுமே முதலாவதாக செய்கிறோமா இல்லையா? தவாஃபு. இந்த தவாஃபுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தவாஃபுல் குதூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், குதூம் என்று சொன்னாலே வருகை தருவது என்று பொருள். அதாவது வந்துட்டேன்னு சொல்கிறோமாலே முதல்ல நம்ம போய் முதலாவதாக செய்யக்கூடிய தவாஃபாக இருக்கிறனால தவாஃபுல் குதூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தவாஃப் முதலாக போய் என்ன செய்கிறோம்? தவாஃப் செய்கிறோம். தவாஃப்னா என்ன? காபாவை சுற்றி வருவதற்கு பேர் தான் என்னது? தவாஃப் அப்படிங்கிறது. காபாவை இப்படி சுற்றி வரணும். இப்படி சுற்றி வருவதற்கு பேர் தான் 7 முறை சுற்றி வர்றோமா இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ன செய்வாங்கன்னா தவாஃப் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இதை எப்படி நம்ம தவாஃப் செய்கிறது அப்படிங்கிற அந்த முறையை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல காபத்துல்லாவுடைய அந்த வடிவத்தை தெரிந்து கொண்டால் தான் ஈஸியாக அந்த தவாஃப் செய்யக்கூடிய முறையை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஓரலாக நமக்கு அந்த அளவுக்கு வரைய தெரியாட்டியும் கூட ஓரலாக என்ன செஞ்சிடும்? ஒரு இயன்ற அளவுக்கு ஓரளவுக்கு அவ்வா மாதிரி இருக்கா? சரி, ஓகே. இதில் இந்த காபாவை 7 முறை என்ன செய்யணும்னா இந்த அடிப்படையில் என்ன செய்யணும்? வலதிலிருந்து இடதுபுறமாக இப்படி என்ன செய்யணும்? இப்படி தான் நம்ம சுற்றி வரணும். இப்படி சுற்றும்போது முதலாவதாக தவாஃபுங்கிறது எல்லா பகுதியிலேருந்து எங்கே வேணாலும் போய் நின்று இப்படி ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டால் அப்படி ஆரம்பிக்க முடியாது. இப்போ தவாஃபுனா இப்போ 7 முறை சுற்றி வரணும்னா அதுக்கு ஒன்று ஆரம்பம் முடிவுன்னு ஒன்று இருக்குமா இல்லையா? இப்போ ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ எங்கிருந்து தவாஃபை ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் இந்த கதவுக்கு பக்கத்தில் இந்த ஓரத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும். இதுக்கு பேர் என்னது? ஹஜ்ருல் அஸ்வத் கல். இந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்ற இந்த கல்லை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக என்ன செய்வாங்கன்னா அதை முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தில் முத்தமிட்டு விட்டு என்ன செய்வாங்க? அங்கிருந்து தான் தவாஃபை ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிற செய்திகளில் பார்க்குறோம். அப்போ என்ன விளங்குது? எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நம்ம அதுக்கு இந்த சைடு மூளை இருக்கும், இங்கே இந்த சைடு மக்கள் இருக்கும். நீங்கள் எங்கிருந்துனாலும் நம்ம இந்த இடத்துல நிற்கிறேன், இங்கேருந்து நான் தவாஃப் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட முடியாது. எங்கே வரணும்? தவாஃபை ஸ்டார்ட் பண்ணுறதா எங்கே வரணும்? ஹஜ்ருல் அஸ்வத்துங்கிற கல் பக்கத்தில் இயன்ற அளவுக்கு ஹஜ்ருல் அஸ்வத்தை நமக்கு வாய்ப்பு இருந்தால் தொட்டு முத்தம் கொடுக்க முடிந்தால் முத்தம் கொடுக்கலாம்.
இல்லை தொடதான் முடியுதுன்னா தொட்டு என்ன செய்யலாம், தொட்டு கையை வச்சு என்ன செய்யலாம், முத்தம் கொடுக்கலாம். ஒருவேளை தொடக்கூட முடியலன்னா, அவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னா தூரமாக நின்று சைகையின் மூலமாக என்ன செய்து கொள்ளலாம், முத்தமிட்டு கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சைகையாக அவங்க ஒரு குச்சியை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, தொட்டு கூட முத்தம் கொடுத்துருக்குறாங்க. ஆக முதல் இது ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறையாக இருக்குது. அப்போ நம்மால் நமது கண்டிப்பாக போய் எல்லா கூட்டமாக இருந்தாலும் அடித்து பிடிச்சாவது போய் என்ன செய்யணும், எல்லாரையும் நகட்டி கொண்டு போய் தாவி குதிச்சு போய் அந்த அளவு கஷ்டப்பட்டு நம்மளை நாம வருத்தி கொண்டுலாம் போய் தொட்டு முத்தம் கொண்டோம்னா மார்க்கம் சொல்லவே கிடையாது. சரியா? சில பேர்லாம் பார்க்குறோம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்க்காம சில பேர்லாம் முந்தி அடிச்சு கொண்டு, அது ஆவல்ல, அந்த கல்லை வந்து பார்த்து தொட்டு முத்தம் கொஞ்சம் ஆவல்ல அப்படி போடுறாங்க. இப்போ இது வந்து ரொம்ப சிரமப்பட்டு அப்படிலாம் மார்க்கம் ஒரு இபாதத்தை செய்ய சொல்லலை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு உட்பட்டே தவிர நாம் சிரமப்படுத்த மாட்டோம்னு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தர்றான். அப்போ நம்மளால ரொம்ப கூட்டமாக இருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல குழுமி இருக்கிறாங்கன்னா போய் தொட்டு முத்தம் கொஞ்சம் முடியுமா, கல்லை வந்து தொட முடியாது. அப்போ நம்ம அந்த சைகை மட்டும் செய்து கொண்டு முத்தம் கொடுத்து கொண்டு அங்கிருந்து என்ன செய்ய வேண்டும், அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கும் போது இந்த பகுதிக்கு என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு வந்து இது வந்து ஹஜ்ருல் அஸ்வத்தா, இது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு. இந்த பகுதிக்கு வந்து ஹிஜ்ரு பகுதின்னு சொல்லுவாங்க. ஹிஜ்ரு இந்த இடம் இருக்கா இல்லையா, இதுவும் சேர்ந்து தான் அந்த கஅபாவோட எல்லை. ஆனால் அது பிறகு சேர்த்து கட்டாமல் பிற்காலத்தில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதை மாற்றிட்டாங்க. அந்த கஅபாவுடைய அந்த கட்டடத்துடைய எல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை சேர்த்து தான் என்ன செய்யணும், வள வரக்கூடியவர்கள் இதுக்குள்ளே போயிடக்கூடாது. இது வந்து இந்த இடத்துல கேப் இருக்கும், இதுக்குள்ளே போய் இதை மட்டும் சுற்றக்கூடாது, இதையும் சேர்த்து தான் என்ன செய்யணும், இதையும் சேர்த்து தான் சுற்றணும். ஹிஜ்ரு என்ற பகுதியை சேர்த்து தான் என்ன செய்யணும், தவாப் செய்யக்கூடியவர்கள் இந்த ஹஜ்ருல் அஸ்வத்தில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து கேப் இருக்குன்னு இங்கே உள்ளே போயிடக்கூடாது, இதுக்கு வெளியே வந்து இந்த ஹிஜ்ரு பகுதியும் சேர்த்து தான் என்ன செய்யணும், தவாப் செய்ய வேண்டும். புரியுதா? அப்போ இது வந்து முக்கியமான, இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். தவாப் செய்யக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தில் இது ஹிஜ்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இந்த பகுதியும் சேர்த்து செய்வது தான் அது தவாஃபில் வரும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால், இது மக்காமே இப்ராஹிம்னு இந்த இடத்த சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்த இன்னைக்கு சொல்லப்பட்டாலும் இதை சார்ந்திருக்கக்கூடிய இடம் எல்லாமே மக்காமே இப்ராஹிம்ங்கிற ஒரு எல்லைக்குள்ளே வந்துவிடும். அப்போ மக்காமே இப்ராஹிம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு இடத்த வச்சுருப்பாங்க. இது ஹஜ்ருல் அஸ்வத், இது ஹிஜ்ரு பகுதி, இது மக்காமே இப்ராஹிம் பகுதி. சரியா? இதில் இந்த மூலை இருக்குல்ல, இந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குல்ல, ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க, நேர் பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூலை, அதான் 4 மூலை இருக்கும். இந்த பகுதி ஒன்று இருக்குது, ஹிஜ்ரு உடைய பகுதி இந்த சைடு ஒன்று ஒரு பகுதி இருக்குது, இந்த மூலை ஒன்று இருக்குது, அந்த மூலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு நேர் பின்னாடி ஒன்று இருக்கும்ல, அந்த பகுதிக்கு என்ன பேருன்னு சொன்னால் ருக்னுல் யமான்னு சொல்லுவாங்க. ருக்னுல் யமான் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இந்த பகுதி ஹஜ்ருல் அஸ்வத், அதுக்கு பின்னாடி நேரில் இருக்கக்கூடிய பகுதி ருக்னுல் யமான். இந்த பகுதி என்ன செய்யறதில்ல, இது வந்து ஹிஜ்ருங்கிற பகுதியை ஒட்டிய பகுதி. சரியா? இது வந்து புரியுதா? நான் வரைஞ்ச படம் உங்களுக்கு புரியுதா? சரி, புரியலன்னா கேட்டுக்கங்க. சரியா? இப்போ வந்து இந்த தவாஃப் என்ற முறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிக்கணும், ஹஜ்ருல் அஸ்வத்திலிருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தம் கொடுத்து என்ன செய்யணும், அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹிஜ்ரு என்ற பகுதியும் சேர்த்து என்ன செய்கிறோம், அப்படியே வர்றோம். வரும்போது என்ன ஆயிருதுன்னா, இந்த ருக்னுல் யமானுங்கிற பகுதி வருதா இல்லையா, இந்த ருக்னுல் யமானுங்கிற அந்த மூலை, ஏதாவது அந்த ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, நேர் பின்னாடி இருக்கக்கூடிய அது ஒரு செவர்னா அந்த சைடு ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கும், இந்த சைடு என்ன இருக்கும், ருக்னுல் யமான். இந்த ருக்னுல் யமானுங்கிற பகுதியில் வந்தவுடன் அந்த இடத்துல என்ன செய்யணும்னா, இதை எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொட்டு முத்தம் கொடுத்திருக்கிறாங்க. சைகையால் என்ன செய்யலாம், கூட்டமாக இருக்கும்போது சைகை அவர் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சைகை செய்து கொண்டால், எப்படி ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு சைகை செய்து கொண்டோமோ அதே மாதிரி என்ன செய்து கொள்ளலாம், ருக்னுல் யமானிலும் சைகையாக செய்து கொள்ளலாம். இதுவும் நமக்கு மார்க்கம் காட்டி தருகிறது. இதற்கு பிறகு இந்த ருக்னுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு வருவோமா இல்லையா, அந்த தவாஃப் செய்யும் போது என்ன செய்கிறோம், ருக்னுல் யமானில் வந்து முத்தம் கொடுத்து விட்டு அங்கிருந்து எங்கே வர்றோம், திருப்பி ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு வருவோம். இப்போ ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு வரக்கூடிய இந்த இடைப்பட்ட பகுதியில் வரும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆவை செய்தார்கள். என்ன துஆ என்றால், நமக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு துஆ தான். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இறைவா, இவ்வுலகத்திலும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக,
மறுமையிலும் நன்மையை தருவாயாக, நரக நெருப்பிலிருந்து நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல கேட்டாங்க? ருக்னுல் யமானில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரக்கூடிய இந்த பகுதி இருக்குதா இல்லையா, அந்த பின்னாடி உள்ள பகுதி, அந்த காபத்துல்லாவுடைய இந்த பகுதி, இந்த பகுதியில் வரும்போது என்ன செய்யணும்? இந்த துவாவை கேட்டவாறு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அப்போ இங்கிருந்து இங்கே வர்ற வரை என்ன செஞ்சுக்கிறணும்? இந்த துவாவை நம்ம அதிகமாக கேட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம விளங்குது. அப்போ இதுவரை வந்து ஹஜ்ருல் அஸ்வத் பக்கத்து வந்துட்டோம்னா இது ஒரு சுற்று, ஒரு ரவுண்டு விளங்குதா? இது மாதிரி எத்தனை ரவுண்டு? 7 ரவுண்டு. அப்போ 7 தவாஃபுல் குதூம் என்று சொன்னால், பொதுவாக தவாஃப் என்றாலே 7 சுற்று சுற்ற வேண்டும். அதில் முதல் சுற்றுனா எப்படி ஸ்டார்ட்? ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வேற பகுதியில் நான் இங்கே ருக்னுல் யமானில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணக்கூடாது விளங்குதா? அப்போ ஹஜ்ருல் அஸ்வத் ஸ்டார்ட் பண்ணி ஹிஜ்ருவை சுற்றி அப்படியே ருக்னுல் யமானில் வந்து திரும்ப ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு வர்றது ஒரு சுற்று. இதே மாதிரி 7 சுற்று சுற்ற வேண்டும். இதில் முதல் 3 சுற்றுகள் வேகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சிருக்கிறாங்க. வேகமாக ஒரு ஓட்டமாக குதிச்சு போற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க, வேகமாக போயிருக்கிறாங்க. இப்போ முதல் இந்த 3 சுற்றுகள் இருக்குதா இல்லையா, அதை கொஞ்சம் ஃபாஸ்டா ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள், பெண்கள் இயன்ற அளவுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்னா லட்சக்கணக்கான மக்கள் ரொம்ப வேகமாக ஓட முடியாது, இயன்ற அளவுக்கு, அதாவது மற்ற 4 அந்த சுற்றை விட நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? இந்த 3 இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம ஆக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். பிறகு 4 மீதமுள்ள 4 அந்த சுற்றுகளை மெதுவாக நடந்து கூட என்ன செய்து கொள்ளலாம். இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைபிடித்த ஒரு முறை. இதற்கு பிறகு என்னன்னு கேட்டா, இந்த தவாஃபுல் இதெல்லாம் 7 சுற்று சுற்றியாச்சா? 7 சுற்று சுற்றின பிறகு கடைசியாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்காமே இப்ராஹிம்ங்கிற இந்த இடம், இந்த பகுதி சொன்னமா இல்லையா, இந்த பகுதியில் 2 ரக்காத்துகள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். மக்காமே இப்ராஹிம்ங்கிற பகுதின்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் தொழ வேண்டும்ங்கிறது நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, லட்சக்கணக்கான மக்கள் இருக்குது, எல்லாருக்கும் இந்த இடத்துல நின்று தொழ முடியுமா? தொழ முடியாது. அப்போது நமக்கு வந்து எதுக்கு சக்திக்குட்பட்டு எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ, ஏன்னா நம்ம நியத் என்னது? மக்காமே இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுகணும். அப்போ மக்காமே இப்ராஹிமில் இடம் கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த பகுதிகளில், அதுக்குரிய பகுதியில் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைத்து விட்டால் நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? தொழுது கொள்ளலாம். அப்படி ஒரு வேளை வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நம்ம இதெல்லாம் தாண்டி போகிறோம்னா எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல என்ன செய்து கொள்ளலாம்? 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளலாம். இது நம்ம வந்து அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தவாஃப் சுற்றி வர்றோம் பார்த்தீங்களா, இதுக்கு உது அவசியமா அவசியம் இல்லையா? உது அவசியம் இல்லை. இப்போ தவாஃப் என்ற அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய இந்த வலம் வருவதற்கு உது கட்டாயம் என்று சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து செய்கிறாங்க, அது மாதிரி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி மார்க்க நமக்கு சொல்லலை தவாஃபுக்கு உது அவசியம் அப்படின்னு மார்க்க என்ன செய்யலை, எங்கேயுமே சொல்லி தரலை. அதில் என்ன ஒரு கேலி குத்தலாம் பண்ணுவாங்க, என்னென்னா தவாஃப் செய்யும்போது சில நேரங்களில் அங்கே வந்து ஆண்கள் பெண்கள்லாம் சேர்ந்தனா தவாஃப் செய்வாங்க. அப்படி சுற்றி வருகின்ற போது சில நேரங்கள் நம்மை அறியாமல் பெண்களுடைய அந்த மேனியில் வந்து லைட்டாக நம்மளுடைய கைகளோ உடலில் ஏதோ ஒரு பகுதியோ என்ன செய்தோம் லைட்டாக உரசக்கூடிய நிலை கூட வந்துடும். ஏன்னா ஒரு கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது திடீர்னு அவங்க என்ன செய்வாங்க, மேலே வந்து லைட்டாக ஒரு உரசுற மாதிரி சூழல் வந்துவிடும். அப்படி சூழல் வரக்கூடிய நிலையெல்லாம் வந்துவிடும் என்று சொல்லி அவங்க மதுகப்பு சட்டத்தில் ஒரு சட்டத்தை வச்சுருக்கிறாங்க. பெண்களை லைட்டாக அவங்க வந்து ஒரு ஆண் வந்து பெண்களை வந்து தொட்டான தெரியாமல் ஒரு எதாச்சியாக தொட்டு விட்டாலே உது முறிந்து விடும் அப்படின்னு சொல்லி ஷாஃபி மதுகப்பில் ஒரு சட்டத்தை வச்சுருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும், ஷாஃபி மதுகப்புக்காரவங்க வந்து தவாஃப் செய்யும்போது பெண்கள் மேலே வந்து லைட்டாக தெரியாமல் உரசிட்டாங்க வச்சுக்கிறோங்க. இப்போ வந்து அவங்களுடைய நியத்துப்படி அவங்களுடைய நம்பிக்கைப்படி தவாஃபுக்கு உது அவசியம்ங்கிறாங்க. இப்போ உது முறிஞ்சு போயிருமே, உழு முறிஞ்சிருச்சுன்னா தவாஃபு வந்து செல்லாமல் போயிருமே. இப்போ என்ன செய்யறது, பெரிய சட்ட சிக்கலாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர்களாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது, இப்போ மதுகபு ஷாஃபி மதுகபில் வந்து இப்படி ஒரு சட்டம் இருக்குது, அதனால் என்ன பண்ணிடுங்க, யாரெல்லாம் ஷாஃபியாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஹனஃபிக்கு மாறிடுங்க. ஹனஃபிக்கு மாறணுமா, எப்படி மதம் மாறுற மாதிரி மதுகப்பை மாற்றக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது, இப்படி ஒரு கேலிக்குத்தான ஒரு நிலையெல்லாம் இருக்குது. இதை ஒருத்தர் வந்து கேள்வியாகவே கேட்டிருக்கிறார். வந்து இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்து மாறி வர்றதா இருந்தால் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி வர்றோம். என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வரணும். இப்போ வந்து மதுகப்பை வந்து மாற சொல்றீங்களே, ஷாஃபிலேருந்து ஹனஃபிக்கு போகிறதுக்கு என்னத்தை சொல்லணும் அப்படின்னு கேள்வி. இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா?
அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன செய்றாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் மார்க் அப்படி சொல்லி தரவே இல்லை. தவாப் செய்வதற்கு எங்கேயுமே உது அவசியம் என்று சொல்லி தரல. ஆனால் எதற்கு உது அவசியம்? தவாப்பை முடித்த பிறகு 2 ரக்காத் தொழுகிறோமா இல்லையா, அந்த தொழுகைக்கு உது அவசியம். அப்போ தவாப்பை முடித்த பிறகு அங்கங்கே அந்த உது செய்யக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்து கொள்ளலாம், உது செய்து கொள்ளலாம். ஒருவேளை நான் வந்து அங்கே தவாப் செய்து முடித்த உடனே நான் தொழ விரும்புகிறேன், நான் வந்து தவாப் செஞ்ச பிறகு அதுக்கு பிறகு போய் உது செய்து விட்டு தொழுகிறதுக்கு நான் முன்கூட்டியே நான் உது செய்து கொள்கிறேன்னு ஒருத்தர் விரும்பினார்னா தாராளமாக உது செய்து விட்டு தவாப் செய்யலாம். அது தப்பு கிடையாது. ஒருத்தர் வந்து விரும்பி நான் வந்து தவாப் செய்யும் போது உது செய்து விடுகிறேன், பிறகு நான் அதோடு சேர்த்து நான் தொழுது விடுகிறேன்னு சொன்னார்னா தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் ஒருத்தர் கட்டாயப்படுத்தக்கூடாது. தவாப்பு வந்து கண்டிப்பாக உது செய்து விட்டுத்தான் செய்ய வேண்டும் என்று மார்க் என்ன செய்யல, கட்டாயப்படுத்தவில்லை என்பதை கூடுதல் தகவலாக என்ன சொல்லிக் கொள்கிறோம். சரியா? இப்போ பிறகு என்ன, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம், 2 ரக்காத் தொழுகிறோமா. இப்போ 2 ரக்காத் தொழுது முடித்த பிறகு அங்கங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஜம்சம் நீர் வச்சிருப்பாங்க. ஜம்சம் நீர் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த 2 ரக்காத் தொழுது முடித்த பிறகு ஜம்சம் தண்ணீர் அருந்தக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் எங்கே பார்த்தாலும் ஜம்சம் தண்ணீர் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், உம்ரா முடித்த பிறகு அந்த 2 ரக்காத்துகள் மக்காம இப்ராஹிமில் தொழுத பிறகு ஜம்சம் நீரை என்ன செய்து கொள்ளலாம், அருந்தி கொள்ளலாம். அதில் கவனமாக இருக்கணும். என்னென்னு கேட்டால் அதில் கோல்டுன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து குளிர் தண்ணீர். ஜம்சம்லேயே நார்மல் வாட்டரும் இருக்குது, குளிர்ந்த வாட்டரும் இருக்குது. அப்போ நம்ம வெளியூர்கள்லேருந்து போகக்கூடியவர்கள் நம்ம வந்து குளிர்ந்த நீரை குடித்து ஏதாவது சில பேர் பயந்தீங்கன்னா, நம்ம வந்து கிளைமேட் ஏதாவது மாறி ஏதாவது தொண்டையில் பிரச்சனை அல்லது காய்ச்சல் சளி இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயந்தோம்னு சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளலாம். நார்மல் வாட்டர் என்ன செய்யலாம். அன்றைக்கி ஜம்சம் நீருங்கிறது எல்லாம் ஒரே மாதிரி நீர்னு நினச்சி செய்யக்கூடாது, குடிச்சிடாம பார்த்து அதை யாருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நினைச்சுக்கிறங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ ஜம்சம் நீரை நம்ம அருந்த வேண்டும். அதற்கு பிறகு இதற்கு அடுத்து நம்ம செய்யக்கூடிய இதில் நம்ம எதாவது பார்த்துருக்கோம், இஹ்ராம் கட்டுதலை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து தவாப் செய்கிறது எப்படி தவாப் செய்யணும்னு பார்த்துட்டோம். 3வது என்ன, மக்காம இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுகிறது, அது சம்பந்தமான சட்டங்களை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து சஃபா மர்வாவில் சயி செய்தல், உம்ராவுடைய அடுத்த நிகழ்வு, அடுத்த ஒரு வணக்க வழிபாடாக உம்ராவில் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் ஓடுறது. அது ஒரு இது மாதிரி இடையில ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கிறங்க. ஏன்னா சில நேரத்தில் அப்படியே ஓரலாக போகும்போது சில சட்டங்கள் நம்ம நினைவில் இருந்து மறந்துடும். இப்போ இந்த தவாப் செய்கிறோமா இல்லையா, தவாப் செய்யும் போது ஆண்களுடைய ஆடைகள் வந்து எப்படி இருக்கணும் ஏற்கனவே சொன்னோம். இஹ்ராமுடைய நிலையில் ஆண்களுடைய ஆடைகள் தைக்கப்படாத ஆடை தான் உடுத்தணும். ஆனால் அதில் தவாப் செய்யக்கூடிய இந்த நிலையில், இப்போ முதலாவது தவாப் செய்கிறோமா இல்லையா, அப்படி முதல் தவாப் செய்யக்கூடிய இந்த நிலையில் மட்டும் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த இஹ்ராமுடைய ஆடை இருக்குதா இல்லையா, அந்த ஆடையை ஒரு விதமாக அவங்க உடுத்திக் கொள்வாங்க. எப்படி உடுத்திக் கொள்வாங்க, இப்போ வலதுபுறம் தோல் புஜம் வெளியில் தெரியக்கூடிய வகையில், வலதுபுறம் உள்ள கை இருக்குதா இல்லையா, இந்த வலது தோள்பட்டை அதனுடைய பகுதிகள் வெளியில் தெரியக்கூடிய வகையில் இடது தோள்பட்டை பகுதியை வந்து மறைத்த மாதிரி என்ன செய்வாங்க, இப்படி அந்த ஒரு பகுதியை ஆடையினுடைய ஒரு பகுதியை வந்து இப்படி போட்டு இதிலிருந்து உள்ளே இப்படி உடுத்திடுவாங்க. உள்ளே உடுத்தி இப்படி எடுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த துணியை வந்து இப்படி போட்டு இங்கிருந்து வருமா இல்லையா, இங்கே வந்து இப்படி போட்டுற மாட்டோம். இப்படி போடாமல் இப்போ 2 பகுதி இருக்குன்னா, ஒரு டவலில் வந்து 2 பகுதி இருக்குன்னா, ஒரு போர்வை இருக்குது, அந்த போர்வில் 2 பகுதி இருக்கும். இப்படி போட்டுறாமல் போர்வை மாதிரி இப்படி போடாமல் அதில் என்ன செய்யறது, ஒரு பக்கத்தை மட்டும் என்ன செய்யறது, கீழ் பகுதியில் விட்டு இந்த சைடு இப்படி எடுத்து இது வந்து வெளியில் வந்துருமா இல்லையா, வலது கையின் ஆயிரம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி தோள்பட்டையை பிடிச்சி என்ன செய்வாங்க, இப்படி மேலே போட்டுருவாங்க. கீழே வந்து வேஷ்டி. அந்த சில பேர்களுக்கு வேஷ்டிலாம் கட்டுறது ரொம்ப சில பேர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு அந்தளவுக்கு கட்ட தெரியாது சிட்டிலேருந்து. அவங்களுக்காக என்ன செஞ்சுக்கலாம், பெல்ட் வேணால் போட்டுக்கலாம். இப்போ பெல்ட்டுங்கிறது தைக்கப்பட்டது தானேன்னா அது வந்து ஆடை லிஸ்ட்டில் வராது. அது ஒரு சாதனம்ங்கிற அடிப்படையில் என்ன செய்து கொள்வாங்க, அந்த பெல்ட்டுங்கிறத போட்டுக்குருவாங்க. ஏன்னா அது இந்த வேஷ்டிங்கிறது சில பேர் கட்ட தெரியாததுனால அதை நம்ம போட்டிருக்கிற ஆடை வந்து என்னது, வேஷ்டி தான், அது தைக்கப்படாதது தான், அதில் மாற்று கருத்தில். அதை சில பேர்களுக்கு டைட்டாக உடுத்த தெரியலை அப்படிங்கிறதுக்கு டைட் பண்ணுவதற்காக அந்த பெல்ட் மாதிரியான விஷயங்களை அன்னைக்கு வந்து அதுலேயே சில பர்ஸு எல்லாமே வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி பெல்ட்லாம் தருவாங்க, விற்பனைக்கு இருக்கும். அதை வாங்கி கட்டிக்கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் தைக்கப்பட்ட ஆடைகள் அணியக்கூடாது. அதில் முக்கியமாக தவாப் செய்யும் போது வலது தோல் புஜத்தை வெளியே தெரியக்கூடிய வகையில் இடது பக்கத்தை மட்டும் என்ன செய்யணும், மறைச்சி இப்படி ஒரு விதமாக ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, ஆடைகளை உடுத்திருக்கிறாங்க. இது வந்து தவாஃபுடைய நிலையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தில் பார்க்குறோம். இதற்கடுத்து சஃபா மர்வாவில் சயி செய்தல். டயத்தை மாற்றிக்கலாமா, ஒரு 8:30 மணின்னு வச்சுக்கலாமா இக்காமத்து? சரி, 8:30 மணிக்கு இஷா தொழுகையுடைய ஜமாத். அது என்ன கீழே அறிவிப்பு செஞ்சேன்.
அதாவது தவாஃப் செய்யும்போது குறிப்பிட்ட இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா சொல்லியிருக்காங்க. அது எந்த இடம்னா ருக்னுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரும்போது குறிப்பிட்ட துவாவை ரசூலுல்லாஹ் ஓத சொல்லியிருக்காங்க. மற்ற பகுதிகளில் இந்த துவாவை தான் ஓதணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், பொதுவாக நம்ம வந்து திக்ருகள் தல்பியா போன்ற வாசகங்களை சொல்லிக் கொள்ளலாமே தவிர, ஆனால் இந்த குறிப்பிட்ட துவா தான் சொல்லணும் அந்த மாதிரி மார்க் என்ன செய்யலை. நமக்கு வந்து அந்த தவாஃபில் வந்து இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லணும்னு நம்ம சொல்லித்தரல. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனா அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார்ங்கிறது தவாஃபில் ருக்னுல் யமானிலிருந்து மக்காம இப்ராஹிம் வரும்போது மட்டும் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. அதை நம்ம சொன்னாலே போதுமானதாக இருந்துவிடும் என்பதை சொல்லிக் கொடுக்கும். இப்போ அதுக்கடுத்து இப்போ சஃபா மர்வாவில் சை செய்தல், சை என்றால் தொங்கோட்டம் ஓடுதல்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படின்னு கேட்டால் இது எங்கே இருக்கும்னு கேட்டால் இந்த ஹஜ்ருல் அஸ்வத்திலிருந்து நேராக உள்ள ஒரு பகுதி தான் என்ன செய்வாங்க, சஃபா மர்வா என்ற ஒரு குன்று. அது அன்னைக்கு வந்து அது ஒரு குன்று, ஒரு மலை குன்றாக, ஒரு சிறிய குன்றாக இருந்தது சஃபா மர்வா என்ற ஒரு குன்று. இன்றைக்கு வந்து அது ஒரு கட்டடமாக அது கட்டி, அது அந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு கண்ணாடி கிளாஸ்லாம் வச்சு அடைச்சி நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும், வீடியோக்களில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அது ஒரு பகுதியாக அடைத்து வைத்திருப்பாங்க. அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஒரு குன்றாக நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்கும். இது வந்து சஃபா மர்வா என்ற 2 குன்றுகள் இருக்கிறது. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், தொங்கோட்டம் ஓடணும். இது எங்கே இருக்கும், இதிலிருந்து நேராக இந்த ஹஜ்ருல் அஸ்வத்திலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா அது அந்த பகுதியை பார்க்கலாம். அந்த பகுதிக்கு நேராக போயிட வேண்டியது. போயிட்டோம்னா அது மேலே என்ன செய்யும், அது மேலே உள்ள ஃப்ளோரில் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்தின பிறகு சஃபாவை நோக்கி முதல்ல ரசூல்லா வந்து தொங்கோட்டத்தை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மர்வாவிலிருந்து ஆரம்பிக்கலை, சஃபாவிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான்னா 2வது அத்தியாயம் 158வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்ன சஃபாவல் மர்வத்த மின் ஷாயிரில்லாஹ். இது திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன அதுக்கு அர்த்தம்னு கேட்டால் சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் ஒன்றாகும். சஃபாவை மர்வாவையுமே குறிப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான் குர்ஆனில், இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லாஹ் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அடிப்படையில் சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறதுனால, அல்லாஹ்வுடைய சின்னங்களாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறதுனால இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அங்கே போனதுமே சஃபாவை நோக்கி முதல்ல, ஏன்னா சஃபாவை தான் முதலாவதாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதனால சஃபாவை நோக்கி என்ன செய்கிறாங்க, முதல்ல போகிறாங்க. போய் அந்த இடத்தில் இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, இன்ன சஃபாவல் மர்வத்த மின் ஷஆயிரில்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சஃபாவை நோக்கி சஃபாவுக்கு போனதுமே இதை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஓதுன பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அங்கிருந்து திரும்பி கிப்லாவை முன்னோக்கி, இப்போ வந்து சஃபா இப்போ வந்து குன்று இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த குன்றுக்கு நம்ம போகிறோம், அங்கேருந்து போகிறோம். இப்போ இங்கே மலை இருக்குது, மலை மாதிரி போட்டுருவோமா, மலைனா பெரிய மலையெல்லாம் இல்லை, சின்ன குன்று இருக்குது, சரியா? இப்போ இந்த குன்றுக்கு நீங்கள் போயிட்டீங்க, போய் இந்த இடத்துல அந்த வசனத்தை ஓதுறோம், இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லாஹ்னு ஓதுறோம். ஓதிட்டு என்ன செய்கிறோம், அங்கிருந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிப்லாவை முன்னோக்கி திரும்புவாங்க, கிப்லாவை நோக்கி திரும்பிடுவாங்க. மலையை பார்த்து அந்த குன்றை பார்த்து நிற்காம அப்படியே அந்த பின்னாடி வந்து குன்று சஃபா இருக்கும், சஃபா முதுகுப்புறமாக வைத்துக்கொண்டு நேராக என்ன செய்வாங்க, கிப்லாவை நோக்கி திரும்பி அங்கிருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில திக்ருகளையும் சில துஆக்களையும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஹதீஸ்ல பார்க்குறோம். என்ன திக்ர் செஞ்சிருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம், இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வார்த்தை தான். இது பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிற அந்த வார்த்தை. அதோடு சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தாங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஃபாங்கிற அந்த குன்றுக்கு போய் அங்கிருந்து எதை நோக்கி திரும்பணும், கிப்லாவை நோக்கி திரும்பி அங்கே என்ன செஞ்சுறாங்க, கிப்லாவை நோக்கியவாறு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 தடவை சொல்லியிருக்கிறாங்க. விளங்குதா? எத்தனை தடவை சொல்லணும், 3 தடவை இந்த திக்ரை சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா துஆ செய்வாங்க, கையேந்தி என்ன செய்வாங்க, கிப்லாவை முன்னோக்கி துஆ செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதற்கு பிறகு அங்கிருந்து இப்போ இது சஃபாவில் ஓதிட்டாங்களா, ஓதின பிறகு அங்கிருந்து மர்வாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
மருவாவை நோக்கி விரைகிறாங்க. இந்த மருவாவை நோக்கி வரும்போது பத்னுல் வாதி என்ற இடம் வரை அங்கே பார்த்தீங்கன்னா ஓடி வருவாங்களாம் ரசூல்லா. அதனால தொங்கோட்டம் சொல்கிறோம். அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அந்த இடம் வரையும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது மேலேருந்து கீழே இறங்குற ஒரு இடம். அது இந்த சமநிலைக்கு அந்த பாதை சமமாக வர்ற வரையும் என்ன செய்வாங்கன்னா ஓடி வருவாங்க, வேகமாக வருவாங்க. இப்போ வேகமாக இது வந்து ஆண்களுக்கு தான். இப்போ இந்த பெண்களுக்கு வந்து அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக வர முடியாது. இப்போ ஆண்கள் என்ற அளவுக்கு என்ன செய்து கொள்ளலாம், இந்த மாதிரி இடங்களில் வந்து ஓடி வரணும். இது வந்து எப்படி எந்த இடம் வரையும் ஓடி வர்றது, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உள்ள அன்னைக்குள்ள காலத்தில் ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ உள்ள காலத்தில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அங்கங்கே என்ன செய்வாங்கன்னா கிரீன் லைட்டு போடப்பட்டிருக்கும், பச்சை விளக்கு. இந்த பச்சை விளக்கு பகுதி எதுவரை இருக்குதோ அதுவரை என்ன செய்யணும், வேகமாக வரணும். வேகமான அதான் தொங்கோட்டம்ங்கிறது. நம்ம ஃபுல்லாக மருவா வரையுமே வேகமாக வரக்கூடாது. அந்த பச்சை விளக்கு பகுதி வரையில் என்ன செய்யணும், ஸ்பீடாக நடக்கணும், ஸ்பீடாக ஓடி வரலாம். அதுக்கு தான் தொங்கோட்டங்கிறது. பச்சை விளக்கு பகுதியை தாண்டின பிறகு அதிலிருந்து நம்ம மருவாவை அடைகிற வரையும், மருவா என்ற அந்த குன்றை அடைகிற வரையிலும் நம்ம நடந்து என்ன செய்யலாம், செல்லலாம். இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருவா வரும் வரை என்ன செய்வாங்க, நடந்து வருவாங்க. இப்போ கடைசியில் மருவாவுக்கு வந்துடுவாங்க. இப்போ மருவாவுக்கு வந்த பிறகு அங்கே என்ன செய்வாங்க, சஃபாவில் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரியே மருவாவிலும் செய்வார்கள் அப்படிங்கிறத சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் சொல்லப்படுது. அப்போ அங்கே என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி மருவாவிலிருந்து கிப்லாவை நோக்கி திரும்பி கிப்லாவை நோக்கியவராக அதே திக்ரு, எந்த திக்ரு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ஓதுனாங்களா இல்லையா, அந்த திக்ரை எத்தனை தடவை, 3 தடவை ஓதணும். பிறகு என்ன செய்யணும், கிப்லாவை நோக்கி துவா செய்வார்கள். துவாங்கிறது நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் வைத்து என்ன செய்யலாம், அந்த இடத்திலிருந்து கேட்கலாம். அப்போ இதை என்ன செய்வாங்க. இது மாதிரி எத்தனை தடவை செஞ்சுருக்கிறாங்க, 7 தடவை. 7 தடவைங்கிறதுனா எப்படின்னு கேட்டால், இப்போ சஃபாவிலேருந்து மருவாவுக்கு வந்துட்டு திருப்பி சஃபாவிலேருந்து மருவாவுக்கு வந்துட்டு அதுதான் 2 அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. சஃபாவிலிருந்து மருவாவுக்கு வருவது ஒரு முறை, அப்புறம் மருவாவுக்கு வந்துட்டாங்கல்ல, மருவாவிலிருந்து திரும்ப சஃபாவுக்கு வரக்கூடியது 2 முறை ஆயிடும். இப்போ திருப்பி சஃபாவிலிருந்து மருவாவுக்கு வருவது 3, மருவாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது 4, திரும்ப சஃபாவிலிருந்து மருவாவுக்கு வருவது 5, அதுக்கு பிறகு மருவாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது 6, அப்புறம் சஃபாவிலிருந்து மருவாவுக்கு வருவது 7. இப்படி சஃபாவில் தொடங்கி கடைசியாக எங்கே முடிகிறோம், மருவாவில் முடிக்கணும். இது எத்தனாவது தடவையாக இருக்கணும், 7 தடவை. 7 தடவையாக அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சுருக்கிறாங்க. இதில் மருவாவிலிருந்து சஃபாவை நோக்கி போகும்போதும் இதே மாதிரி பச்சை விளக்கு எரியும். அந்த பச்சை விளக்கு உள்ள பகுதியில் என்ன செஞ்சுக்கணும், ஸ்பீடாக போய்க்கணும். விளங்குதா, எப்படி சஃபாவிலிருந்து வரும்போது பச்சை விளக்கு பகுதியில் ஸ்பீடாக போனோமோ, அது மருவாவிலிருந்து சஃபாவை நோக்கி போகும்போதும் பச்சை விளக்கு பகுதி வரை என்ன செய்யணும், ஸ்பீடாக போகணும். அதுக்கு பிறகு உள்ளது நடந்து என்ன செய்து கொள்ளலாம், போய்கொள்ளலாம். அதே மாதிரி 7 முறைக்குமே அதே மாதிரி தான் என்ன செய்யணும், துவா திக்ருலாம் ரசூல்லா ஓதுன மாதிரியே ஓதிக்கொள்ள வேண்டும். இதை செய்த பிறகு இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஒரு 90% இது என்ன ஆச்சு, உம்ராவுடைய நிலை வந்து முடிந்துவிடும். அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திக்ர், நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த திக்ரை வந்து சொல்லி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தினார்கள். இதுபோல் 3 தடவை செய்தார்கள். எது, அந்த திக்ரை வந்து 3 தடவை செய்தார்கள். அவற்றுக்கிடையே துவா செய்தார்கள் அப்படின்னு வருது. இப்போ அவற்றுக்கிடையே துவா செய்தார்கள் அப்படின்னா என்ன விளங்குதுன்னா, அந்த திக்ரு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கலாம், துவா ஓதலாம். ஏன்னா ஒவ்வொரு திக்ருக்கு இடையிலும் துவா ஓதுறதுக்காக தானே விளங்குது. அப்போ 3 தடவையும் துவா ஓதலாம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டே நம்ம செய்திடலாம். ஏன்னா துவாவுக்கு திக்ருக்கு பிறகு ரசூல்லா துவா செய்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் வந்திருந்தால் என்ன செய்யணும், 3 தடவை திக்ரு ஓதணும், பிறகு ஒரே ஒரு தடவை என்ன செஞ்சு கொள்ளலாம், துவா செய்து கொள்ளலாம். ஆனால் இது என்ன வருது, 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள், அந்த திக்ரு செய்தார்கள், 3 தடவை திக்ரு செய்தார்கள். அந்த திக்ருக்களுக்கிடையில் துவா செய்தாங்க. திக்ருக்களுக்கிடையில் துவா செய்தார்கள் என்ன விளங்குது, அந்த 3 தடவையும் துவா செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது விளங்குது. இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் போதுமானது. அதற்கு பிறகு இப்போ இது எத்தனை தடவை செய்யணும், 7 தடவை செய்து கொள்ளலாமா. இதுக்கு இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னது, மொட்டை அடித்தல். மொட்டை அடித்தல் யாருக்கு, ஆண்களுக்கு தான் அந்த சட்டம். ஆண்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், மொட்டை அடித்து கொண்டோம்னா சொன்னால் அங்கே அதுக்குன்னு சில பகுதிகள் இருக்குது. அந்த பகுதியில் போய் இப்போ இந்த சஃபா மருவா முடிந்த உடனே செய்கிறது முடிந்த உடனே கடைசியாக என்ன செய்கிறது, மொட்டை அடிக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த மொட்டை அடிக்கிற நிகழ்வு முடிஞ்சிருச்சுன்னா உம்ராங்கிறது இஹ்ராமிலிருந்து அவர்கள் என்ன செய்வாங்க, விடுபட்டுருவாங்க. இப்போ மொட்டை அடிக்கிறது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மொட்டை அடிக்கலை, இன்னும் நிறைய உம்ரா நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்து கொள்ளலாம்னா, முடியை வந்து குறைத்து கொள்ளலாம். மொட்டை அடிக்கலாம் அல்லது என்ன செய்து கொள்ளலாம், ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள்
ஒன்று மொட்டை அடிக்கலாம், அல்லது என்ன செய்து கொள்ளலாம், முடியை குறைத்து முடியை குறைச்சிக்கிறதுனா என்னது, நம்ம போய் முடி வெட்டுறோமா இல்லையா, கடைகளில் போய் ஆண்கள் போய் முடி திருத்தம் செய்கிறோம், முடி வெட்டுறோம், முடி வெட்டும் போது ஒரு முடியும் ஃபுல்லாக என்ன செய்வோம், குறைப்போமா இல்லையா, அப்படி குறைக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அங்கே சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் சும்மா 2 முடியை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டா போதும், அதுவே வந்து நீங்கள் வந்து உம்ரா செஞ்ச மாதிரி தான், அதுவே வந்து போதுமானது தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு காசு சும்மா 2 முடியை கட் பண்ணிவிட்டு காசு வாங்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. 100 200 இப்படி வாங்கிடுவாங்க. 100னா இங்கே உள்ள 100 இல்லை, அங்கே உள்ள 100 ரியால் இந்த மாதிரிலாம் வாங்கிடுவாங்க. அப்போ இது இப்படி மார்க்கம் சொல்லலை. ஒன்று என்ன செய்யணும், மொட்டை அடிக்கணும், அல்லது மொட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், முடியை முழுமையாக குறைத்து கொள்ள வேண்டும். நம்ம முடி முழுமையாக குறைக்கிறதுனா நம்ம முடி வெட்டுமா இல்லையா, அந்த மாதிரி முடி வெட்டி கொள்ளலாம். இது வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய நெறிமுறை. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறத மார்க்கம் வலியுறுத்தலை. முடியை குறைத்து கொள்ளவும் தேவையில்லை. முடியை குறைத்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு சும்மா லைட்டாக கட் பண்ணிட்டா போதும். முடியிலிருந்து சில பகுதிகளை எடுத்து லைட்டாக அவங்களே ஒரு சின்ன பிளேடு ஏதாவது வைத்துக்கொண்டு லைட்டாக கட் பண்ணிட்டாலே போதும். அதுக்குன்னு போய் ஆளுகள்கிட்ட போய் வெட்ட தேவையில்லை. இது சும்மா லைட்டாக முடியை கட் பண்ணி கொடுத்துட்டா போதும். இது அவங்க என்ன செய்து கொள்ளலாம், அந்த உம்ராவிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். இதுதான் இந்த உம்ராவுடைய சட்டமாக இருக்கிறது. இப்போ உம்ராவில் நம்ம பேணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மெயினாக என்னென்னா, இஹ்ராம் என்ற அந்த நியத்தை எங்கிருந்து எந்த எல்லைக்குள்ளே வர்றோமோ அப்போ என்ன செய்து கொள்ளணும், எலம்லம் என்கிற பகுதிக்குள்ளே வந்ததும் அந்த லப்பைக்க உம்ரத்தன் அப்படிங்கிறது நியத்தை வைக்கணும். இது முதல் விஷயம். எப்போது நாம் நியத்தை வைத்து விட்டோமோ அப்பிலிருந்தே அந்த இஹ்ராமுடைய அந்த நிலைக்குள்ளே வந்து விடுவோம். இஹ்ராமுடைய அந்த கட்டுப்பாடுகள், இறைவன் எதையெல்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறானோ அந்த நிலைக்குள்ளே, அந்த ஒழுங்குமுறைகளுக்குள்ளே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து 2வது அங்கே என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். தவாஃப் செய்யக்கூடிய முறைகள் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறாங்க, அந்த காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த முறையில் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எங்கிருந்து முடிக்கணும், எங்கே துவா ஓதணும், எங்கே 2 ரக்காத் தொழுகணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மக்காமே இப்ராஹிம்ங்கிற இடத்துல தவாஃப்லாம் முடிந்த பிறகு மக்காமே இப்ராஹிம்ங்கிற இடத்துல 2 ரக்காத் தொழுது விட்டு ஜம்சம் நீரை அருந்துகிறோம். அதற்கு பிறகு என்ன செய்கிறோம், சஃபா மர்வாவில் போய் 7 தடவை என்ன செய்கிறோம், தொங்கோட்டம் ஓடுகிறோம். இதுதான். இதற்கு பிறகு இறுதியாக மொட்டை அடித்து அல்லது முடியை குறைத்து கொண்டு இந்த உம்ராவை நிறைவு செய்கிறோம். இதுதான் உம்ராவுடைய வழிமுறையாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய முறையாக இருக்கிறது. இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஹஜ்ஜிக்காக போயிருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்க, இப்போ என்ன செஞ்சுக்கொள்ளலாம், இஹ்ராமுடைய நிலையிலிருந்து விடுபட்டு சாதாரண நம்ம போடுற ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கலாம். தையல் ஆடை ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து கொள்ளலாம், சாதாரண ஆடைகள் அணிந்து கொள்ளலாம், தைக்கப்பட்ட ஆடைகள் அணிந்து கொள்ளலாம். எது வரையிலும், ஹஜ்ஜியுடைய காலம் வர்ற வரையும். ஹஜ்ஜியுடைய காலம் சொன்னால் துல்ஹஜ்ஜி பிறை 8. துல்ஹஜ்ஜி பிறை 8லிருந்து தான் என்ன ஆகுது, ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹஜ்ஜிக்கு நம்ம எப்போ இஹ்ராம் அணிகிறோமோ அது வரையில் என்ன செய்து கொள்ளலாம், சாதாரணமாக இருந்து கொள்ளலாம், இங்கே மக்காவிலேயே இருந்து கொள்ளலாம். அல்லது என்ன செய்து கொள்ளலாம், அது வர்ற வரையிலும் திரும்ப எத்தனை உம்ரா வேணாலும் செய்து கொள்ளலாம். ஒருத்தர் வந்து ஒரு உம்ரா தான் செய்யணும் அவசியம் இல்லை. அந்த ஹஜ்ஜியுடைய நேரம் வர்ற வரையிலும் நான் இஹ்ராம் வந்து திரும்ப நான் இஹ்ராம் கட்டி அது அங்கே மக்காவில் இருந்து கொண்டு நீங்கள் இஹ்ராம் கட்டுறதா இருந்தால் எங்கே இஹ்ராம் கட்டணும்னா திரும்ப நீங்கள் எலம்லம்லுக்கு தான் போக தேவையில்லை. மக்காவில் உள்ள மக்களுக்கு வந்து இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் அதுக்கு ஒரு எல்லை இருக்குமா இல்லையா, அந்த எல்லை எதுனா தன்யீம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது, ஆயிஷா பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் போய் என்ன செய்து கொள்ளலாம், இஹ்ராமுடைய நியத்தை வைத்துக்கொண்டு, பெண்களாக இருந்தால் நியத்தை வைத்து கொண்டா போதுமானது, ஆண்களாக இருந்தால் அந்த இஹ்ராமுடைய ஆடைகள் என்ன செய்து கொள்ளலாம், அந்த ஆயிஷா பள்ளியில் போய் கட்டிட்டு வந்து திரும்ப எத்தனை உம்ராவினாலும் செய்யலாம். ஒரு உம்ராவில் இன்னொரு உம்ராவுக்கு உள்ளது வந்து என்னென்னா, அது கிடைப்பட்ட பாவங்கள் இல்லாமல் மன்னிக்கப்படுது என்ற அளவுக்கு மார்க்கம் சொல்லப்படுது. அதே மாதிரி ஹஜ்ஜி, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு என்ன கூலி, அல்லாஹ் மட்டும் அந்த ஹஜ்ஜை மட்டும் ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கிறேங்க, அதுக்கு கூலி என்ன தெரியுமா, சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்தளவு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்றோம். ஒரு ஹஜ்ஜி மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அதுக்கு வந்து கூலியே அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலனே என்னது, சொர்க்கம்தான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது இந்த ஹஜ்ஜிக்கு. அதுலேயும் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். எப்போதுனா இந்த ரமலானில் செய்யக்கூடிய உம்ரா இருக்குதா இல்லையா, அதுக்கு ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் என்ன செய்கிறான், ரமலானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு அல்லாஹ் வழங்குகிறான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரமலானில் செய்யக்கூடிய உம்ரா வந்து ஹஜ்ஜி ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஹஜ் ஆகுங்கிறாங்கன்னா, அந்த ஹஜ்ஜியுடைய கடமை நீங்காது. யாருக்கு வந்து ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருக்கோ அவங்க ஹஜ்ஜி செஞ்சால் தான் அந்த கடமை நீங்கும். ஆனால் ஹஜ்ஜிக்குடைய நன்மை இருக்குதா இல்லையா, அந்த நன்மை யாருக்கு கிடைக்கும், அந்த ரமலானில் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அதனால தான் ரமலானில் பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டத்தார்கள் அதிகமாக போவாங்க. அதில் இந்த கடைசி 10 என்ன செய்வாங்க, ரொம்ப கடைசி 15 ரொம்ப க்ரௌட் ஆயிடும். ஏன் அங்கே போகிறாங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அது இல்லாமல் சாதாரண நாட்களில் உம்ராவுக்கு போனால் கூட உம்ராவிற்கென்று ஏராளமான நன்மைகள் மார்க் என்ன செய்து சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த நன்மைகளை நமக்கு முழுமையாக அடையணும்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த அடிப்படை நம்ம இருக்க வேண்டும். சரியா?